ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 21வது எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த அயனான் புல்ல கொண்டு இருப்பான். அப்புறம் சோல்ஜர்ஸ் கிட்ட இப்பவும் உங்களை ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா, அப்புறம் என்னோட ஹண்டிங் டீம்ல யாராரு வந்து சேர போறீங்கன்னு கேட்டிருப்பான். அப்புறம் அந்த யுனிச்சியவும் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டும் அவனுங்க பிளான் ஃபெயில் ஆயிட்டதால அந்த மலை மேல நின்று சண்டை போட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சு. இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த மலை மேல சண்டை போட்டுட்டு இருந்த யுனிச்சியவையும் அந்த ஹெட்டையும் தான் காட்டுறாங்க. அந்த கல்லு சரிக்கு கீழே விழுந்து போயிட்டானுங்க. அங்க இருந்த சோல்ஜர்ஸ் நம்ம மாஸ்டர் எங்க போயிட்டாரு பாத்தீங்களா அப்படின்னு தொலைவிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் கீழே விழுந்து மட்டையாயிட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து எனக்கு கறி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு தம்ஸ் அப் காட்டுறான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட ஹண்டிங் டீம்ல சேர்றதுக்கு எல்லா சோல்ஜர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நான் உங்களோட சம்பளத்தை 3 மடங்கா தரேன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க இதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ரிவார்டு தருவேன் அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் யங் மாஸ்டர் ஆசம் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், அந்த அயனான் புல் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டதுக்காக கோச்சனுக்கு அயன் சேவஞ்சர்ஸ் புல்லோட ஆர்மர் தர போறேன் அப்படிங்கிறான். அப்புறம் சோல்ஜர்ஸை பார்த்து உங்களோட ஒர்த் இந்த டீம்ல ப்ரூவ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கும் நான் ஆர்மர் தருவேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஆர்மர் ஓச்சன் பண்ணி எடுத்தாரான். அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்கானுங்க. நம்ம ஹோச்சன் தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ மெடிக்கல் கார்டனை யாராரு ப்ரொடக்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பாடி டெம்பரிங் பில் தரேன் அப்படிங்கிறான். அவங்க எல்லாத்துக்கும் பாடி டெம்பரிங் பில் தரேன் அப்படிங்கிறான். சோல்ஜர்ஸும் தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படின்னு தலை வணங்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் ஹாஃப் மந்த்துக்கு ட்ரைனிங் இருக்கு, இதுல யார் யாரெல்லாம் பாஸ் ஆகி மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களோட சேலரி 3 மடங்கா தருவேன். அப்புறம் குயன் பிளட் பில்லும் தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்காங்க, நான் குய்ஃபங், நீங்க உங்களோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்ட் நான் கண்டிப்பா தருவேன், யாரையும் அன்பேரா நடத்த மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த சோல்ஜர்ஸும் தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கிளவுட் ஷேடோ டவுனோட பெட்டிங் ஹவுஸை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன், உனக்கு தெரியுமா அந்த குயின் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இருந்தவன் சொல்றான், அவங்க கண்டிப்பா சாக தான் போறாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த பெட்டிங் ஹவுஸ்ல இருக்கவன் அந்த டீம்ல எத்தனை பேர் சாவாங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் அந்த டீம்ல இருக்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு பெட் கட்டுறான். அதே மாதிரி அங்க இருக்க எல்லாருமே அந்த டீம்ல இருக்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு பெட் கட்டுறாங்க. அப்ப அந்த யூனிச்சியை வந்து அந்த டீம்ல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க, நான் பெட் கட்டுறேன் அப்படிங்கிறான். அப்புறம் நீங்க எல்லாரும் ராயல் ஃபேமிலி எதிர்த்து பெட் கட்ட போறீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாரும் சார் நீங்க ஜோக் தானே பண்றீங்க அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப அந்த யூனிச்சியோ யாராவது பெட் கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கொன்னுருவேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்க அந்த யூனிச்சியோ நம்ம பணத்தை எடுத்துக்க தான் பாக்குறான். இது வரைக்கும் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போன யாருமே உயிரோட வந்தது இல்ல அப்படின்னு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யூனிச்சியோ அந்த பிளட் பில் வாங்குறதுக்கு எல்லாம் செலவாயிருச்சு, இப்ப நான் அதை திரும்ப சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கான். அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து யாரு வேணாலும் உயிரோட வருவாங்க, ஆனா கண்டிப்பா அந்த குய்ஃபங் மட்டும் உயிரோட வர மாட்டான் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு ஹாஃப் மந்த் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம சர்வெண்ட் வந்து யங் மாஸ்டர் நம்மளோட டீம் ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிறான். பார்த்தா அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அவனுங்க எல்லாம் புது ஆர்மர் புது வெப்பன் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரும் ஞாபகம் வச்சாங்க, நாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண போறோம், அதோட டிஃபிகல்ட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும், ஆனா உங்களோட ட்ரைனிங் வச்சு நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இதுல தோத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல போயிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் நல்லா கவனமா கேளுங்க, இந்த ஃபாரஸ்ட்ல இருக்க ஃபாக் ரொம்பவே டேஞ்சர், அதனால நான் கொடுத்த பில்லை எல்லாரும் போட்டுவாங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பில்லை எல்லாரும் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் ஃபார்மேஷன்ல இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லீட் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இந்த டீமுக்கு நான் தான் வழியில ஏதாவது ஆபத்து இருக்கான்னு சொல்லணும் அப்படின்ட்டு என்னோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கால இந்த பாய்சன்லயும் என்னோட சென்சஸ் நல்லாவே யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறான். எல்லாரும் என்னோட கமாண்டை கேளுங்க, யாருமே சாக கூடாது அப்படின்ட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோவை பார்த்து நம்மளோட யங் மாஸ்டர் இதுல ரொம்பவே அனுபவம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். அப்ப இன்னொரு சோல்ஜர், நம்மளோட யங் மாஸ்டருக்கு கொஞ்சோண்டு அனுபவம் இருக்கலாம், இருந்தாலும் அவர் இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு டைம் தப்பிச்சு வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்க எல்லாரும் அந்த சோல்ஜர் சொன்னதுக்கு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கானுங்க. ஒரு சோல்ஜர் எல்லாரும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு பூச்சி மாதிரி மரத்துல போறத காட்டுறாங்க. அந்த பூச்சி ஒரு சோல்ஜர் அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கத்துறான். அந்த பூச்சியோட பேரு அயன் பேக் சென்டிபீட். அந்த சென்டிபீட் கிட்டத்தட்ட அந்த சோல்ஜர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அப்ப இன்னொரு சோல்ஜர் அந்த சென்டிபீட் அட்டாக் பண்ணிட்டான். அப்ப அதை அட்டாக் பண்ண சோல்ஜர் சொல்றான், இது வெறும் பூச்சி தான்டா, இதை பார்த்துலாம் பயப்படாத அப்படிங்கிறான். அப்ப அவன் பக்கத்துல இருந்த சோல்ஜர், இந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்க தான் தேவை, நீங்க ரொம்பவே சூப்பர் அப்படின்னு அவனை பாராட்டிட்டு இருக்கான். அப்ப அந்த சென்டிபீட் அட்டாக் பண்ணவன், ஆமா நம்மளோட யங் மாஸ்டர் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாம கமாண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, இங்க எனக்கு தான் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றான். அப்ப இன்னும் 2 பூச்சி வர மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, டேய் முட்டாள்களா சுத்தியும் முத்தியும் பாருங்க அப்படிங்கிறான். பார்த்தா அவங்களை ஃபுல்லா அந்த சென்டிபீட் சுத்தி வளைச்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ அதை ஒண்ணு கொன்னா மத்ததெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும்
ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் இங்க ரொம்பவே நிறைய சென்டிபீட்ஸ் இருக்கு, இதை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு சோல்ஜர் அந்த சென்டிபீட்டை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான்ல, அவனை பார்த்து டேய் உனக்கு தானே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ என்ன நின்னுட்டு இருக்க, எல்லாத்தையும் காப்பாத்துறா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த சோல்ஜர் இதெல்லாம் முடிஞ்சு இங்க நிறைய சென்டிபீட்ஸ் இருக்கு, என்னால 1-2 தான் கொல்ல முடியும், நம்ம இன்னைக்கு செத்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு கீழே முட்டி போட்டு உட்காந்துட்டான். அப்ப அந்த சென்டிபீட்ஸ்ல அங்க இருக்க சோல்ஜர் அட்டாக் பண்ண இன்னைக்கு கண்டிப்பா செத்தோம் அப்படின்னு எல்லாம் கதறிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ மார்ஷியல் ஸ்கில் மூன்லைட் அப்படின்ட்டு அங்க இருக்க சென்டிபீட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல இருந்து நிறைய சென்டிபீட்ஸ் தப்பிச்சிருச்சு. அதெல்லாம் அந்த சோல்ஜர் அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ குறுக்குல போய் அந்த எல்லா அட்டாக்கையும் வாங்கிட்டான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்னது யங் மாஸ்டர் எங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவரோட உடம்பு வச்சு தடுத்துக்கிறாரா அப்படின்னு அழுகுறான். அப்ப அந்த ஹோச்சன் போனோம் சர்வன்ட்டும் யங் மாஸ்டர் நாங்க வந்து உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்கேயே நில்லுங்க, உங்களால இதை சமாளிக்க முடியாது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க கத்தி எடுத்து எல்லாத்தையும் கொல்றான். அந்த சென்டிபீட்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிருச்சு. அவனால முடியாம வாயில இருந்து ரத்தம் கக்கறான். நம்ம ஹீரோ அவ்வளவு அடிப்பட்ட நிலைமையிலேயே அந்த சென்டிபீட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு சென்டிபீட் அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த ஹோச்சனும் சர்வன்ட்டும் யங் மாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி ஒண்ணுன்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோ அதையும் கொண்டுட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் பயங்கரமா வெட்டி வீசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணும் நம்ம சர்வன்ட்டும் யங் மாஸ்டர் எல்லா சென்டிபீட்ஸையும் நீங்களே கொண்டுட்டீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுறானுங்க. அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணுலாம் அழுகுறா. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் நம்ம யாரும் சாகல அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. அந்த சென்டிபீட்டை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணான்ல அவன், அம்மா உங்களோட மகன் என்ன சாகல அப்படின்னு அவனும் அழுதுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த சோல்ஜரோட சட்டையை பிடிச்சி டே பைத்தியக்காரா, நான் தான் இந்த ஃபாரஸ்ட்ல எப்படி நடந்துக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல, உன் ஒருத்தனோட முட்டாள்தனத்தால இன்னைக்கு எல்லாருமே செத்துருப்போம் அப்படின்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவால ஒண்ணும் முடியல, கீழே விழுந்துட்டான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் ஹோச்சன் பொண்ணும் யங் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் தூக்குறாங்க. அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் நம்மளோட யங் மாஸ்டர் மட்டும் இல்ல அப்படின்னா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா செத்துருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த அயன் பேக் சென்டிபீட்ஸ்ல பாய்சன்ஸ் இருக்கு, நான் ஒரு சில ஆன்டிடாட் பில் எடுக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ்லாம் நம்ம ஹீரோ முன்னாடி முட்டி போட்டு யங் மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க, இந்த டீமை நாங்க ஆபத்துல விட்டுட்டோம், அதனால நாங்க லீவ் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு கிளம்புறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பவுச் மாதிரி தூக்கி போட்டு நீங்க எல்லாம் எங்க போறீங்க, வெளியே போய் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பவுச்சை திறந்து பார்த்தா அதுல பில்ஸ் இருக்கு. அப்ப ஒரு சோல்ஜர் யங் மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அந்த ஒரு தப்புக்காக நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு அர்த்தம் இல்ல, நம்ம கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் இந்த பில்ஸை சாப்பிட்டு ரெக்கவர் ஆகுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அப்ப அந்த சோல்ஜர் யங் மாஸ்டர் எங்களோட தப்புனால கிட்டத்தட்ட இந்த டீமே செத்துருக்கும், இருந்தும் நாங்க அந்த டீம்ல இருக்கணும் அப்படிங்கிறீங்களான்னு கேக்குறோம். அப்ப நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு அப்புறமேட்டுக்கு பனிஷ்மெண்ட் தரேன், இப்ப கேம்ப செட் பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தேடலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ எல்லாரும் இப்ப ரெக்கவர் ஆகுங்க, அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி எல்லாரும் உயிரோட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் ஓகே யங் மாஸ்டர் அப்படிங்கிறானுங்க. 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க, ஒரு குகையில எல்லாம் கேம்ப் செட் பண்ணிருக்கானுங்க. அப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம சர்வன்ட் காவலுக்கு நின்னுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் உட்காந்து கல்டிவேட் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சென்டிபீட்டோட பாய்சனால கியூர் பண்ண 3 நாள் ஆயிடுச்சு, நான் இப்ப என்னோட டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த பாய்சனை வேகமா கியூர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பாய்சன் கியூர் ஆயிடுச்சுன்னா என்னால சண்டை போட முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். வெளியே எல்லாரும் மான்ஸ்டர் வருதுன்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு வெளியே போறான். சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த கேவ் கழி நின்னுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து வெளியே பாக்குறோம். பார்த்தா ஒரு மலை அளவுக்கு ஸ்பைடர்ஸ் இருக்கு. இந்த ஸ்பைடரோட பேரு பிளட் வெப் ஸ்பைடர். இது ரொம்பவே அதிகமா இருக்கு, இதை நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் போராடிப்பாங்க, இந்த ஸ்பைடரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி போறான். அந்த சென்டிபீட்டை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண சோல்ஜர் அவன் தான் அந்த எல்லா சோல்ஜருக்கும் கமாண்டர் போல, அவனை நம்ம கமாண்டர்னு கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த கமாண்டர் எல்லாரும் டிஃபென்ஸ் ஃபார்மேஷனுக்கு வாங்க, நம்ம யங் மாஸ்டர் இன்னும் அந்த பாய்சன்ல இருந்து குணமாகல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பவுடர் மாதிரி போடுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான் இந்த ஸ்பைடர் பீஸ்ட்லாம் இந்த டிஃபென்ஸ் லைனை தாண்டி வராது, இது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்ப அந்த கமாண்டர் எல்லாரும் ட்ராப் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மண்ணில் புதைச்சு வச்சு இந்த துணி எடுக்கிறாங்க. பார்த்தா அங்க குழி தோண்டி வச்சுக்கிறாங்க, அந்த குழிக்குள்ள எல்லா ஸ்பைடரும் விழுந்து போச்சு. அப்ப நம்ம ஹீரோ இது நல்லது இல்ல, இந்த பிளட் வெப் ஸ்பைடரால ஜம்ப் பண்ண முடியாது, ஆனா இதால வெப் நல்லாவே கிரியேட் பண்ண முடியும், இதோட வெப் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த வெப்பை யூஸ் பண்ணி அதுக்கு மேல வந்துரும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சோல்ஜர் யங் மாஸ்டர் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த பிளட் வெப் ஸ்பைடரோட ஸ்பைடர் சீல்ஸ் ஈஸியா நெருப்பு பிடிச்சிக்கும் அப்படின்ட்டு அந்த வெப்ல நெருப்பு வைக்கிறான். பார்த்தா அந்த ஸ்பைடர் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஹீரோ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அந்த நெருப்புக்குள்ள இருந்து ஒரு பெரிய கை மாதிரி வருது, அது அந்த ஸ்பைடர் குயின். அப்ப நம்ம ஹீரோ இது ஸ்பைடர் குயின், இதோட ஸ்கின் எல்லாம் ரொம்பவே ஹார்டா இருக்கும், அதனால இதை நெருப்புனால எதுவும் பண்ண முடியாது, நீங்க உடனே போராடி போங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த கமாண்டர் யங் மாஸ்டர் உங்களால இதை சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் கிராஸ் பவர் ரெடி பண்ணுங்க, அதை அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஸ்பைடரை நேரடியா போய் அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா எல்லாரும் அதோட கண்ணிலேயே அட்டாக் பண்றாங்க, அந்த ஸ்பைடரும் செத்துருச்சு. அப்ப அந்த கமாண்டரும் சோல்ஜர்ஸும் யங் மாஸ்டர் இந்த 3 நாளா இந்த காட்டை பத்தி எங்களால எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கு மேல நீங்க ஒருத்தரே எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம், நாங்களும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இவங்களே எல்லாத்தையும் சமாளிச்சுட்டாங்க, அப்புறம் இந்த பிளட் வெப் ஸ்பைடரையும் ஃபுல்லா அழிச்சிட்டாங்க, இவங்கள நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டே போய் பசங்களா நீங்க சூப்பரா செயல்பட்டீங்க, நீங்க இப்ப எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரீங்க, நம்ம வீட்டுக்கு போகும்போது நிறைய ரிச்சுவல் எடுத்துட்டு தான் போவோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் உங்களோட பாராட்டுக்கு தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படின்னு அவனுங்களும் சந்தோஷமா இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க, அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்டோட அவுட்டர் சைடுல அந்த பெட்டிங் ஹவுஸ்ல பெட் கட்டினீங்களும் அந்த ஊர் மக்களும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெட்டிங் ஹவுஸ்ல பெட் கட்டணும் ஒருத்தன், கடவுளே அந்த டீம்ல யாராவது ஒருத்தராவது உயிரோட வந்துடணும், அந்த யுனிச்சியோ எங்க எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி அவனுக்கு எதிராக பெட் பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கான். அப்ப அந்த யுனிச்சியோ குதிரை வண்டியில உட்காந்துட்டு அந்த குயிஃபாங்கோட டீம்ல இருந்து யாருமே உயிரோட வர மாட்டாங்க, நான் பெட் கட்டியிருக்கேன் அப்படின்னு திராட்சை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அங்க ஏதோ வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த யுனிச்சியோ என்னடா சொல்றீங்க அப்படின்னு பயப்படுறான். அப்ப அந்த கூட்டத்துல இருந்தவன் அங்க இருந்து யாராவது ஒருத்தர் உயிரோட வந்தா கூட நமக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு புறா தான் வருது. அந்த யுனிச்சியோ புறாதானா அப்படின்னு இப்பதான் நார்மலா வரான். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நம்மளோட பணம் எல்லாம் போயிடுச்சு, அந்த டீம்ல இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யுனிச்சியோ காட்ஸ் கிட்ட சொல்லி பெட் கட்டின எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிட்டான். அப்ப அந்த யுனிச்சியோ போய் நீங்க எல்லாரும் இங்க வந்து பணம் கொடுத்தாதான் போக முடியும், ராயல் ஃபேமிலி எதுக்குன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறான். அப்ப அந்த யுனிச்சியோ ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னடா எல்லாம் நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அந்த யுனிச்சியோ கிட்ட போய் டே நான் மட்டும் உயிரோட வரல, எங்க டீம்ல யாருமே சாகல அப்படிங்கிறான். பார்த்தா எல்லா சோல்ஜரும் மூட்டை மூட்டையா ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்ஸ் கொண்டு வராங்க. அப்புறம் அந்த குயின் ஸ்பைடரையும் கொண்டு வராங்க. அந்த யுனிச்சியோ எல்லாம் என்னடா இங்க நடக்குது அப்படின்ட்டு அவனோட கண்ணே வெளியே வர அளவுக்கு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அந்த யுனிச்சியோ உனக்கு ஏதோ லக்காட்டம் இருக்கு, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் முன்னாடி போய் எங்கடா போற, கிளவுட் ஷேடோ டவுன்ல கட்டின பெட்ல தூத்து போயிட்டு தானே, காசு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறான். என்னாலாம் பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ராயல் ஃபேமிலில இருந்து யுனிச்சியோ அப்படிங்கிறவன் மக்களோட பணத்தை ஏமாத்தி எடுத்துக்கிட்டான் அப்படின்னு உன்னோட யூ ஃபேமிலிட்ட சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அந்த யுனிச்சியோ டென்ஷன் ஆகிட்டு டே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த சோல்ஜரோட ஆர்மர் வெப்பன் எல்லாம் கீழே இருக்கு. பார்த்தா அந்த யுனிச்சியோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அன்றாயரோட இருக்கானுங்க. அப்ப அந்த யுனிச்சியோ எங்களோட ஆர்மரும் வெப்பனும் போதும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு சரியா போச்சுங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இரு நான் கணக்கு போட்டு பாக்குறேன், இப்ப நீங்க உங்களோட அன்றாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கணக்கு சரியா போச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த யுனிச்சியோ டே என்னடா சொல்ற அப்படின்னு கோவப்படுறான். பார்த்தா அவனுங்க ட்ரெஸ்ஸே இல்லாம அழுதுட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. மாஸ்டர் குயிஃபங் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்லாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும், நான் ஃபியூச்சர்ல மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போவேன், அப்ப எங்களுக்கு நீங்க தான் ரிசோர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணும், அதுக்கான ஃபேர் பிரைஸ் நான் தந்துறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கீங்களும் கண்டிப்பா எங்க மாஸ்டர் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க, அந்த யுனிச்சியோ அப்புறம் அவங்க கூட இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பழைய துணி போட்டுட்டு ஒரு பாலத்துக்கடியில உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யுனிச்சியோ இந்த மாதிரி நிலைமையில ஒரு பாலத்துக்கடியில உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தன் வந்து அந்த குயிஃபாங்கோட டீம் மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டு வந்தோம், பாய்சன் அட்டாக் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு யாரோ ஒரு அல்கெமிஸ்ட் உதவி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த யுனிச்சியோ நீ யாரான்னு கேக்குறான். நான் அல்கெமிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், நான் கேபிட்டல்ல இருந்து வரேன், என்னை யங் மாஸ்டர் லிங்லாங்கும் மிஸ் லின் ஷியான்யூ தான் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்புறம் இவனோட பேரு யுனிச்சியூ வென், இவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்கெமிஸ்ட். அவன் சொல்றான் அந்த குயிஃபங்க்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவனை நீ கொல்லணும் அப்படிங்கிறான். இப்ப நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஹேமர் வச்சு இதை நான் தூக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஹேமரை கொஞ்சமா தூக்குறான். அப்ப நம்ம ஹீரோ என்னோட முதுகு போச்சே அப்படின்னு வழியில துடிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் அது கொஞ்சம் வெயிட்டா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ இது வெயிட்டா தான் இருக்கு, இப்ப நான் ஒரு புது ஸ்கில் கத்துருக்கேன், அந்த ஸ்கில்ல என்னால அக்யூரேட்டா யூஸ் பண்ண முடியல, ஏதாவது ஒரு பெரிய எனிமி வந்தானா அவனை சமாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக இப்ப இந்த ஹேமர் நான் தூக்கி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம நாளைக்கு மறுபடியும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போக போறோம் அப்படிங்கிறான். நம்ம சர்வெண்ட்டும் கோச் அண்ட் பொண்ணும் என்ன யங் மாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம டீம் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கு. அப்ப அந்த சோல்ஜர்ஸ் அந்த ஆத்துல இருந்து ஜெயிண்ட் மட் கிராப் அப்படின்னு ஒன்னு எடுக்கிறானுங்க. இதை வெளியே வித்தனா அதிக காசு ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் நம்ம சர்வெண்ட் கிட்ட பக்கத்துலயே ஏதாவது ஒரு சேஃபான பிளேஸ் இருந்தா அங்க போய் இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போறான். சர்வெண்ட் ஓகே மாஸ்டர்ங்கிறான். பார்த்தா அந்த யுனிச்சியோ அந்த அல்கெமிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த அல்கெமிஸ்ட் இன்னைக்கு நம்ம குயிஃபங்க கொல்லணும் அப்படின்னு இருக்கான். அப்ப அந்த யுனிச்சியோ ஆமா நீ கொல்லணும், உங்களோட ஹெல்ப்புக்கு தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ மரத்து மேல இருந்து அந்த யுனிச்சியோ என்ன கொல்றதுக்காக ஒரு அல்கெமிஸ்ட் ஹையர் பண்ணிருக்கானா, இந்த அல்கெமிஸ்ட் கேபிட்டல்ல இருந்து வந்துக்கிறான், இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் பவரா தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் இவங்களை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த யுனிச்சியோ முன்னாடி இந்த சோல்ஜர் மாஸ்டர் இங்க யாரோ போன மாதிரி காலடி தடம் இருக்கு, அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த யுனிச்சியோ அப்புறம் ஏன்டா வெயிட் பண்றீங்க, வாங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு வேகமா போறாங்க. அந்த யுனிச்சியோ என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா எல்லாம் ஒரு குட்டைகள் விழுந்து போயிட்டாங்க. அப்ப அந்த சோல்ஜரை ஒரு ஜெயிண்ட் மட் கிராப் சோல்ஜரோட கையை பிடிச்சிச்சு. அந்த சோல்ஜர் என்னடா இது அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த யுனிச்சியோ இங்க என்ன நடக்குது, இது குயிக் சாண்ட் அப்படிங்கிறான். அப்போ ஒரு ஹேமர் பறந்து வந்து அந்த சோல்ஜர் அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த யுனிச்சியோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹேமர் திரும்ப இழுக்கிறான். அப்ப அந்த யுனிச்சியோ டே குயிஃபாங் நீ எப்பறம் அங்க வந்து அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க என்ன கொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், என்னோட டீம்லாம் சேஃபா இருக்கு, நான் தான் இந்த போலியான ஃபுட் பிரிண்ட் வச்சு உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இதை வாங்கிக்காங்கடா அப்படின்னு அந்த ஹேமர் தூக்கி எல்லா சோல்ஜர் மேலே அடிக்கிறான். அந்த யுனிச்சியோ டே குயிஃபாங் என்ன விட்டுரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ உன்னை எப்பறம் விட முடியும், இப்ப இது உன்னோட டர்ன் அப்படின்னு அந்த ஹேமரை தூக்கி போடுறான். பார்த்தா அந்த அல்கெமிஸ்ட் வந்து அதை தடுத்துட்டான். அப்ப நம்ம ஹீரோ நீ ஒரு லெவல் 1 அல்கெமிஸ்ட், எதுக்காகடா தேவையில்லாம மக்களை கொல்ற அப்படின்ட்டு என்னோட ஹேமரை உன்னால தடுக்க முடியுமான்னு கேக்குறான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் அப்படியா நான் அல்கெமிஸ்ட்
நீ யாரு சொன்னா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டான். அப்ப அந்த யூனிச்சியோ எங்கடா போனன்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிட்டானா அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோட வயிற்றுலயே ஒரு குத்து வர்றான். அப்ப நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தம் கக்கிட்டு இவன் எப்படி இங்க வந்தான், இவனால எப்படி இவ்வளவு ஸ்பீடா மூவ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் அவன் போட்டு இந்த சட்டை எடுத்துட்டு நான் ராயல் ஃபேமிலியோட லெவல் 1 அல்கெமிஸ்ட், அப்புறம் நான் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 1ல இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னது அல்கெமிஸ்ட் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரெண்டையும் கத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் டே குயிஃபங், உனக்கு ஒரு அல்கெமிஸ்ட் மாஸ்டர் இருக்கான்ல, நீங்க ரெண்டு பேரும் இந்த டவுன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ராயல் ஃபேமிலில இருந்து என்ன உன்னை கொல்றதுக்காகவே அனுப்பியிருக்காங்க, உன்னோட ப்ரொஃபைல் கொஞ்சம் ஹையா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இவங்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் நீ ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், உன்னோட டைப் ஸ்ட்ரென்த் தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். என்னோட டைப் ஸ்பீடு, உன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு என்ன உன்னால தொட கூட முடியாது அப்படின்னு அந்த அல்கெமிஸ்ட் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஹேமரை எட்டி வச்சிடறான். அப்ப அந்த யூனிச்சியோ நல்ல வேலை செஞ்சீங்க மாஸ்டர், அந்த குயிஃபங் இந்த ஹேமரை வச்சு தான் என்ன கொல்ல பார்த்தான், அந்த ஹேமர் இல்லாம அவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னோட ஹேமர் 1000 கிலோ இருக்கும், அதை எப்படி நீ எட்டி வச்ச அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் நான் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்காக என்னோட காலை ஸ்ட்ரென்த் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் சும்மா தான் உன்னோட ஹேமரை எட்டி வச்சேன் அப்படிங்கிறான். அப்புறம் என்னோட ஸ்பீடுக்கு முன்னாடி உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவனோட முட்டி வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ உன் காலில் இருக்க ஸ்ட்ரென்த்னால தான் நீ இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுறியா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அல்கெமிஸ்ட் விட்ட கிக்க நம்ம ஹீரோ எப்படி தடுத்துட்டான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் சொல்றான் என்னோட கிக்க நீ தடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீ குயன் பிளட் ஸ்டேஜோட 7th லெவல்ல இருந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் வாயில இருக்கிற ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு நான் தனியாவே டெம்பர்டு பாடி ஸ்டேஜ்ல இருக்க அயனான் புல்ல கொண்டு இருக்கேன், உன்னோட ஒரு கிக்னாலாம் என்ன கொல்ல முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரு பில்லை சாப்பிட்டு இந்த பில் சாப்பிட்றதுனால என்னோட ஸ்பீடு லெவல் 2 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க அளவுக்கு இருக்கும், இதை உன்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். அப்ப அந்த யூனிச்சியோ டே குயிஃபங் இன்னைக்கு நீ செத்த அப்படின்ட்டு அவனை சீக்கிரமா கொல்லுங்க மாஸ்டர் அப்படிங்கிறான். அந்த அல்கெமிஸ்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போயிட்டான். நம்ம ஹீரோ அவன் அட்டாக் தடுத்துட்டான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த அல்கெமிஸ்ட் ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ இதை வாங்கிக்காடா அப்படின்னு முட்டியில ஒரே கிக் தான், அந்த அல்கெமிஸ்ட் பறந்துட்டான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் அவன் வாயில இருக்கிற பல்லாம் உடஞ்சி நீ எப்பறம் என்ன அட்டாக் பண்ண, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அந்த யூனிச்சியோ காட்டுறாங்க டேங்க என்னடா நடக்குது அப்படின்னு அவன் ஷாக்ல இருக்கான். அப்ப அந்த அல்கெமிஸ்ட் சொல்றான் இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட ஸ்பீடுக்கு முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது, நீ எப்படி என்ன அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் நீ என்ன வாரியர் டைப்னு தானே சொன்ன, நான் ஒரு புது மூவ்மெண்ட் டெக்னிக் கத்துருந்தேன், அந்த டெக்னிக் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கோசரம் தான் அந்த ஹேமரை வச்சுட்டு என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடை குறைச்சேன் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ இந்த டெக்னிக்கோட பேரு கோஸ்ட் டான்ஸ், இந்த ஸ்கில்ல என்னோட போன லைஃப்ல யாராவது மாஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால இன்ஸ்டன்டா 1000 கிலோமீட்டர் கூட போக முடியும் அப்படிங்கிறான். இந்த டெக்னிக்கை நான் கத்துக்க ஆரம்பிச்சோட்டி அந்த ஹேமர் இல்லாம என்னால நடக்க கூட முடியல அப்படின்னு நினைச்சிட்டு ஆனா இப்ப நடந்த ஃபைட்ல அந்த ஸ்கில்லை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இப்ப என்னால அந்த கோஸ்ட் டான்ஸ் யூஸ் பண்ண முடியுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோஸ்ட் ஸ்கில்ல நான் ஒரு ரியல் பேட்டில் யூஸ் பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இவ்வளவு நேரம் நீ என்ன அடிச்சிட்டு இருந்தல, இப்ப இது என்னோட டென் நீ வாங்கிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பில்லை சாப்பிட்டு நீ முன்ன சாப்பிட்ட பில் ஒரு லோ குவாலிட்டி பில், அதால உன்னோட ஸ்பீடை மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அப்புறம் நான் ஒரு 10,000 வருஷம் வாழ்ந்த அல்கெமிஸ்ட், என்னோட பில் எந்த அளவுக்கு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் பாக்குறியா அப்படின்ட்டு அந்த அல்கெமிஸ்ட் போய் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா 3 க்ளோன் மாதிரி இருக்கு. அந்த அல்கெமிஸ்டும் யூனிச்சியோவும் என்னது 3 அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த க்ளோன் மாதிரி இருந்ததுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் க்ளோன்ல மூன் லைட், செகண்ட் க்ளோன்ல கோஸ்ட் டான்ஸ், அப்புறம் கடைசியா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்ட்டு அந்த 3 அட்டாக்கையும் சேர்த்து டிவைன் மூன் டான்ஸ் அப்படின்னு ஒரு பேரே வைக்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த அல்கெமிஸ்ட் நம்ம ஹீரோ அடிச்ச அடியில அந்த அல்கெமிஸ்ட் செத்தே போயிட்டான். அப்ப அந்த யூனிச்சியோ என்னது டே அல்கெமிஸ்ட் நீ செத்துட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோ இது உன்னோட டென் அப்படின்னு யூனிச்சியோ கிட்ட வரான். அப்ப அந்த யூனிச்சியோ டே என்ன விட்டுறா, நான் உன்னை கெஞ்சி கேட்கறேன், உன் காலில் கூட விழுவுறேன், நான் இன்னசென்ட், உன்னை கொல்ல சொல்லி அந்த தேர்ட் பிரின்ஸ் தான் அவனை அனுப்புனான், எனக்கு எதுவும் தெரியாது, என்ன கொன்னுறாத அப்படின்னு கதறிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் முடிய போகுது அப்படின்ட்டு அந்த யூனிச்சியோட தலையில ஒரு கிக் வர்றான். பார்த்தா அவனோட தலையே திரும்பிக்கிச்சு. அப்புறம் அவனும் செத்து போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து நீங்க பண்ணதுக்கு நரகத்துக்கு தான் போவீங்க, நரகத்துல நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ நினைக்கிறான் இவங்க இந்த ஃபாரஸ்ட்ல செத்ததுனால இந்த ஃபாரஸ்ட்ல யார் இருந்தாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அதுல கண்டிப்பா நாங்க இருந்தது தெரியும், அதை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கிளவுட் ஷேடோ டவுனோட கவர்மெண்ட் ஆபீஸ் காட்டுறாங்க. அங்க உண்மையான கல்பரேட்டை கண்டுபிடிச்சிங்களா, அந்த யூ ஃபேமிலியில இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். இவன் ஸ்பெஷல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர். அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசர் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த யூனிச்சியோட மொத்த டீமையுமே யாரோ கில் பண்ணிட்டாங்க, அதுவும் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல, நீங்களும் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல தான் இருந்தீங்க அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ சர்வெண்ட் அப்புறம் அந்த ஹோச்சன் பொண்ணு டெரரா ஃபேஸை வச்சுட்டு நீங்க எதை பத்தி சார் பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ லேடி மாதிரி கெட்டப் போட்டு நீங்க என்ன சார் பேசுறீங்க, நாங்க அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு டைமுமே செத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டே தான் போறோம், எங்களால எப்படி அவங்களை கொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறோம். அப்புறம் நம்ம சர்வெண்ட் சார் நாங்க அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள போனப்ப ஒரு சென்டிபீட் என்ன அரைஞ்சிருச்சு, அது இல்லாம நிறைய சென்டிபீட் இருந்துச்சு, நாங்க செத்துருவோம்னு பயந்துட்டே இருந்தோம் அப்படின்னு அவனும் லேடி கெட்டப் போட்டுட்டு அழுகுறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே லேடி கெட்டப் போட்டுட்டு சார் எங்களால எப்படி அவங்களை கொல்ல முடியும், அந்த சென்டிபீட்
சைட் எல்லாமே எங்களை நிறைய டைம் அடிச்சிருச்சு, அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்கு போதும் போதும் ஆகி போச்சு அப்படின்ட்டு அழுகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹோச்சன் பொண்ணும் என்னை சுத்தி நிறைய பிளட் வெப் ஸ்பைடர்ஸ்லாம் இருந்துச்சு, அது என்ன கொல்ல பார்த்துச்சு, எங்களால எங்க உயிரையே காப்பாத்திக்க முடியல, நாங்க எப்படி சார் அவங்களை கொண்டு இருப்போம் அப்படின்னு கேட்கறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆபீசர் முன்னாடி பேக்கை காட்டி நல்லா பாருங்க சார், அந்த சென்டிபீட் என்ன அட்டாக் பண்ண என்னோட பேக் வீங்கி போச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஆபீசர் டே போதுனா நிறுத்துறா அப்படின்ட்டு இந்த டீம் ஃபுல்லாவே லேடிஸோட கோலைங்க தான் இருக்காங்க, இவங்களால எப்படி அவங்களை கொண்டு இருக்க முடியும், அவங்களை யாரு கொண்டாங்க அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்கான். அப்புறம் இவங்களை கூட்டிட்டு வந்து என்னடா ஜோக் காட்டுறீங்களா அப்படின்னு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சோல்ஜர்ஸை பார்த்து நீங்க எல்லாம் நல்லாவே நடிச்சீங்க, அந்த முட்டாளுங்க யார் அந்த யூ ஃபேமிலி கொண்டாங்க அப்படின்னு தெரியாம கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு அப்புறம் உங்களோட ட்ரைனிங்க்கு வரலாம், நீங்க ஃபியூச்சர்ல யாரெல்லாம் குயின் பிளட் ஸ்டேஜோட லெவல் 9க்கு போறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடி டெம்பரிங் பில் தருவேன், அதை வச்சு நீங்க பிரேக் த்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டு யாரு சக்சஸ்ஃபுல்லா பிரேக் த்ரூ பண்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 கோல்டு காயின் தருவோம் அப்படிங்கிறான். அப்ப சோல்ஜர்ஸ்லாம் தேங்க்யூ யங் மாஸ்டர், உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது, உங்ககிட்ட சோல்ஜர்ஸா இருக்கிறதுக்கு நாங்க தான் பெருமை பண்ணோம் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம், இந்த பாடி டெம்பரிங் பில்லாம் நல்லா தான் இருக்கு, இதோட அட்வான்ஸா ஒரு பில் கிரியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்புறமேட்டுக்கு மெடிசன் கார்டன்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ பில் ரெடி பண்ண போறோம். நான் இப்ப பியர் டெண்டன் டைகர் போன் பில், இது வந்து ரேங்க் 3 மெடிசன் பில், இந்த மெடிசனை என்னால செல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த தேர்ட் பிரின்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த லின் ஷியான் யூ இவங்க எல்லாம் யாருக்காவது என்னால ரேங்க் 3 மெடிசன் பில் கிரியேட் பண்ண முடியும்னு தெரிஞ்சாவே அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்க, அதனால நான் யார் கண்ட்ரோலுக்கு கீழே வரக்கூடாது, நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இப்ப ரிக்ரெஷன் கிராஸ் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த கிராஸோட எசன்ஸ் அந்த பிளாக் அயனான் புல்லோட ரிச்சுவல் ஃபார்மை அவேக்கன் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அந்த கிராஸை நெருப்புக்குள்ள போடுறோம். அப்புறம் பார்த்தா அந்த ஃபர்னஸோட மூடியெல்லாம் உடச்சிட்டு அந்த பிளாக் அயனான் புல்லோட ஸ்பிரிட் ஃபார்ம் வெளியே வருது. அப்ப நம்ம ஹீரோ இந்த பிளாக் அயனான் புல்லோட ஸ்பிரிட் ஃபார்ம் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இதால ஒரு ஹை கிரேட் பில் கிரியேட் ஆக போகுது அப்படின்னு இருக்கான். அப்புறமேட்டுக்கு அந்த பிளாக் அயனான் புல்லோட ஸ்பிரிட் ஃபார்ம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன அட்டாக் பண்ண வரியா, உன்னோட பிசிக்கல் ஃபார்மை நான் தான் டிஃபீட் பண்ணேன், உன்னோட சோல் ரொம்பவே கஷ்டப்படுது, இப்போ உன்னை ரிஃபைன் பண்றேன் அப்படின்ட்டு பில் ஃப்ளேம் லாக் அங்க போ அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஸ்பிரிட் ஃபார்ம் ஃபர்னஸுக்குள்ள போய் ஒரு பில் வெளியே வருது. அப்ப நம்ம ஹீரோ அந்த பில்லை கையில எடுத்துக்கிட்டு இதுதான் பியர் டெண்டான் டைகர் போன் பில், இதுல அந்த அயன் சேவஞ்சஸ் புல்லோட எசன்ஸ் நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த பில்லை சாப்பிட்டுறான். அப்புறம் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்ட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். கல்டிவேட் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கான், இந்த பில்லை சாப்பிட்ட நிறைய பேர் அவங்களோட மெரிடியன்ஸ் டேமேஜ் ஆகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த ஹீட் தாங்காம நம்ம ஹீரோவோட சட்டெல்லாம் பிஞ்சிட்டு போகுது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இந்த பில்லை எடுத்துக்கணும்னா அவங்க குறைஞ்சது பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்லயாவது இருக்கணும், நான் குயின் பிளட் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன், இந்த பில்லை சாப்பிடுறது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்ட்டு இது ரேங்க் 3 மெடிசன் பில், இதால என்னோட மெரிடியன்ஸ் ஃபுல்லா கூட டேமேஜ் ஆகி போயிடும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நான் 10,000 வருஷம் வாழ்ந்த அல்கெமிஸ்ட், என்னால இதோட டேமேஜை குறைக்க முடியும் அப்படின்ட்டு உன்னால முடியும் குயிஃபாங்க அப்படின்னு கத்துறான். அப்புறம் பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா பிரைட்டா இருக்கு. நம்ம ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணிட்டான். இப்ப குயின் பிளட் ஸ்டேஜோட லெவல் 8ல இருக்கான். அப்புறம் நான் 10,000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த ஒரு பில் கார்டு, என்னால ஒரு லெவல் தான் பிரேக் த்ரூ பண்ண முடிஞ்சா அப்படின்ட்டு மறுபடியும் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அந்த ரூம்ல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான வேவ் மாதிரி வெளியே போகுது. இப்ப நம்ம ஹீரோ குயின் பிளட் ஸ்டேஜோட லெவல் 9 வந்துட்டான். ஏதோ குயின் பிளட் ஸ்டேஜோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவானுங்க, அது என்னன்னு தெரியல, நம்ம போக போக பாத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப நான் லெவல் 9 இல்லத்துல இருக்கேன், என்னால அதிகப்படியான பவரை உணர முடியுது அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் விடுறான். அந்த பஞ்ச் பார்த்தா ஒரு ஸ்பிரிட் ஹேண்ட் மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையும் உடச்சிட்டு போகுது. அப்புறம் நம்ம ஹீரோ இப்ப என்னோட பவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறான். அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணு வந்து யங் மாஸ்டர் நீங்க அந்த எலிக்சரை சக்சஸ்ஃபுல்லா ரிஃபைன் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட வாய் மூடி நான் சக்சஸ்ஃபுல்லா ரிஃபைன் பண்ணிட்டேன், நான் ரிஃபைன் பண்ண நியூஸ் யாருக்குமே தெரியக்கூடாது, உனக்கு புரியுதா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹோச்சன் பொண்ணு யங் மாஸ்டர் நீங்க இப்ப லெவல் 3 அல்கெமிஸ்ட், இதை வச்சு உங்களோட ஃபேமிலி மறுபடியும் கேபிட்டலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ என்னோட ஃபேமிலி கேபிட்டலுக்கு கொண்டு போலாம் தான், ஆனா எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு அப்ப நம்ம ஹீரோ என்னை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஹோச்சன் ஓகே யங் மாஸ்டர் அப்படிங்கிறா. அப்புறமேட்டு அந்த ஹோச்சன் யங் மாஸ்டர் நம்ம கிட்ட மட்டும் தான் இதை சொல்லியிருக்காரு, இது வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இப்ப நான் ஷியானியோட கம்மி ப்ரொஃபைல் தான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ட்டு இப்ப ரீசெண்டா தான் அந்த தேர்ட் பிரின்ஸுக்கும் ஷியானியுக்கும் கேபிட்டல்ல எங்கேஜ்மெண்ட் ஆனிச்சு. அப்புறம் என்னோட போன லைஃப் மாதிரி நான் மறுபடியும் பிரச்சனையில மாட்டிக்க விரும்பல அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் நம்ம மெடிசன் கார்டனை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவோட அப்பா தேர்ட் பிரின்ஸோட மேரேஜ் முடிகிற வரைக்கும் நீ இந்த கிளவுட் ஷேடோ டவுன்லயே அப்படிங்கிறாரு. அப்புறமேட்டுக்கு அவங்களே உன்னை மறந்துடுவாங்க, ரொம்ப நாளா ராயல் ஃபேமிலி நம்மள கண்டுக்கிறது இல்ல, அதனால பிரச்சனை இல்ல, நம்ம இந்த கிளவுட் ஷேடோ டவுன்லயே நம்மளோட வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ என்னோட அப்பா நான் சேஃபா இந்த கிளவுட் ஷேடோ டவுன்லயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறம் அப்பா நம்ம கிராண்ட் மதரோட 90th பர்த்டே சீக்கிரமாவே கேபிட்டல் நடக்க போகுது, நான் கேபிட்டலுக்கு போய் அவங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு, இப்ப நீ கேபிட்டலுக்கு போனீங்கன்னா அங்க தேர்ட் பிரின்ஸ் இருப்பாரு, ஏதாவது பிரச்சனை வரலாம், அதனால நீ போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அப்பா நான் உங்க பையன், நான் ஒரு வாரியர், என்னோட உடம்புல வர்றது
ஓடுறது ஒரு வாரியரோட பிளட், அதனால நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் அப்பா நான் உங்க பையன், நாம ஏன் மறைஞ்சிருக்கணும், அந்த லின் சியான்யூக்கும் அப்புறம் அந்த யூ ஃபேமிலிக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறோம். அப்புறம் நம்ம ஹீரோ இப்போ உங்க பையன் ஒன்றும் வீக் இல்ல அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் பண்றோம். அதை ஹீரோவோட அப்பா தடுக்கிறாரு. அவரோட கையே நடுங்குது, அந்த அளவுக்கு பஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரு ஃபெங் உன்னோட கல்டிவேஷன் ரெக்கவர் ஆயிருச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றோம் என்னோட கல்டிவேஷன் மட்டும் இம்ப்ரூவ் ஆகல, இங்க இருக்க எல்லாத்தோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறோம். அப்புறம் ட்ரைனிங் ரவுண்ட் காட்டுறாங்க, எல்லா சொல்ஜரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ இந்த மெடிக்கல் கார்டன் கார்ட்ஸ்ல 5 பேரு குயன் பிளட் ஸ்டேஜோட லெவல் 9ல இருக்காங்க அப்படிங்கிறோம். அப்புறம் இங்க இருக்கிறவங்களோட லோயஸ்ட் லெவல் குயன் பிளட் ஸ்டேஜோட 5th லெவல் அப்படிங்கிறோம். அப்புறம் இவங்களுக்கு நிறைய காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா ஷாக் ஆகுறாரு, என்னது 5 பேர் லெவல் 9ல இருக்காங்களா, நான் இங்க இருந்து கிளம்பும் போது ஒருத்தர் மட்டும் தான் லெவல் 9ல இருந்தாங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா டே மகனே இங்க இருக்க டியான்லூ ஃப்ரூட்லாம் கொடுத்துட்டு நீ எலிக்சர் வாங்கி உங்களோட கல்டிவேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நம்ம பெரிய பிரச்சனையில இருக்கோம், என்னோட கல்டிவேஷனை இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸை வச்சு தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இப்ப நம்ம பெரிய பிரச்சனையில இருக்கோம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அப்பா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அங்க பாருங்க இன்னும் நிறைய ஃப்ரூட் இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப நம்மளால இந்த டியான்லூ ஃப்ரூட்டை நம்மளோட மெயின் கிளானுக்கே கொடுக்க முடியும் அப்படிங்கிறோம். அப்புறம் இதை வித்தா கூட குறைஞ்சது 1 லட்சம் கோல்டு வரும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு, இங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஹெர்ப்ஸ் எதுவுமே குறையல, அதுக்கு பதிலா அது டபுள் தான் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா இப்ப நான் என்ன கனவுல இருக்கேன்னா, நான் இங்க இருந்து போகும்போது இந்த கார்டன் இப்படி இல்லையே, இது எப்படி இவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி பாக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ அப்பா எப்படி உங்க பையன் நல்ல வேலை பண்ணனா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா இந்த மெடிசன் கார்டனை இவ்வளவு மாத்த முடியும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை பார்த்து ஆல்ரைட் ஃபெங் இப்ப நீ கேபிட்டலுக்கு போலாம், உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கேபிட்டல நீ எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது, நீ பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் இனிமே இந்த கிளவுட் ஷேடோ டவுனை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வணக்கம் வச்சு அப்பா உங்களோட கைடன்ஸுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறோம். இது நம்ம ஹீரோவோட மேன்ஷன் தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் 1 மாசம் அந்த லின் சியான்யூக்கு என்கேஜ்மெண்ட், அதுக்கு முன்னாடி நம்ம டீம் ஹண்டிங்க்கு ரெடி பண்ணணும், அப்புறமேட்டுக்கு நான் ஹோச்சனுக்கு அல்கெமிஸ்ட் கத்துறணும், அப்பதான் நான் கேபிட்டலுக்கு போனோட்டி நம்ம ஹண்டிங் டீமுக்கு எலிக்சர் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஹோச்சனுக்கு அல்கெமி கத்து கொடுத்துட்டு இருப்போம். அப்புறமேட்டுக்கு 5 நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் கேபிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் என்னோட கிரேட் கிராண்ட் மதரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சர்வெண்ட் அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டாடா காமிச்சிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு 6 நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் பார்த்தா ஏதோ பாலைவனத்துல போயிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நம்ம மெயின் கிளானோட ரெஸ்டிங் ஸ்டேஷன் இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட நம்ம 1 வாரமா ரெஸ்ட் எடுக்காம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப நமக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சர்வெண்ட் அப்புறம் அந்த குதிரைங்க எல்லாமே டயர்டா இருக்கு. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நம்ம மெயின் கிளானோட ஸ்டேஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும், அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்கான். அப்புறமேட்டுக்கு பால் அணிஞ்சு போன மாதிரி ஒரு சிட்டி காட்டுறாங்க, அந்த சிட்டி பேரு மியோ சிட்டி. அப்ப நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் ஷாக் ஆயிட்டானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் இதுதான் நம்ம மெயின் கிளான் உருவாக்கின ஸ்டேஷன் அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்ப நம்ம ஹீரோ இந்த மாதிரி வரவேற்பை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆகுறோம். அப்புறம் பார்த்தா அந்த சிட்டிக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த மியோ சிட்டியில 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான டீமன் இருந்துச்சு, அந்த டீமனை ராயல் ஃபேமிலியில இருந்து வந்த ஃபைட்டர்ஸ் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல சேர்ந்து தான் தோக்கடிச்சாங்க அப்படின்ட்டு அங்க ஒரு வயசான கிழவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து அந்த டீமன் கூட நடந்த சண்டையினால இந்த இடம் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருச்சு, அப்படி இருந்து இங்க ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரி மட்டும் இல்லனா எனக்கு இவ்வளவு பவர் கூட இருக்காது அப்படின்ட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் சர்வெண்ட்டும் போயிட்டு இருக்காங்க, அங்க உட்காந்துட்டு அந்த கிழவன் நம்ம ஹீரோவை பாக்குறோம். அப்புறம் குயின் ஃபேமிலியோட ஆன்சிஸ்டர் ஹால்னு ஒன்று காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அந்த ஹாலுக்குள்ள போறோம். அப்ப சர்வெண்ட் யங் மாஸ்டர் நம்ம கிளான் தான் இந்த ஸ்டேஷனை உருவாக்குனாங்க, நம்ம இந்த ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், அப்புறம் உள்ள ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ ஆமா நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ கை மாதிரி நம்ம சர்வெண்டோட காலை பிடிக்குது. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ டே சர்வெண்ட் ஹீரோ நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு கத்தி தூக்கி போடுறோம். பார்த்தா நம்ம ஹீரோ தூக்கி போட்ட கத்தி அந்த ரோப்ல பட்டு பவுன்ஸ் ஆயிருச்சு. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். அப்புறம் பார்த்தா அந்த ஹாலுக்குள்ள நிறைய பேர் வரானுங்க, அவனுங்க பேசிட்டு வரானுங்க, என்ன தைரியம் தான் நம்மளோட இடத்துக்கு நம்ம அனுமதி இல்லாம வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வரானுங்க. அங்க வந்து எல்லாரும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுட்டு டெரரா இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து டே இருங்கடா டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க குயின் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, நாங்களும் குயின் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறோம். அப்ப அவனுங்க நாங்க குயின் ஃபேமிலி வெறுக்கிறோம் அப்படின்னு கத்தி அடிக்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் கம்முன்னு இருந்தவங்களையும் கோவப்படுத்தி விட்டீங்க, அவ்வளவுதான் நம்ம ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ டே நீங்களும் குயின் ஃபேமிலி தானே, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் சொல்றான் 30 வருஷத்துக்கு முன்னாடி குயின் ஃபேமிலி அப்புறம் யூ ஃபேமிலி, அந்த யூ ஃபேமிலி கிட்ட குயின் ஃபேமிலி மன்னிப்பு கேட்கறதா சொல்லி நிறைய இன்னசென்ட் பீப்புளை சாவடிச்சிட்டானுங்க அப்படின்ட்டு அவன் ஒரு ஃபாரினர், அவன் பொய் சொல்றான், அவனை கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் நம்ம ஹீரோவை கை காட்டி என்ன தைரியம் இருந்தா அங்க வந்திருப்ப, உனக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு கூட தெரியல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குயின் ஃபேமிலியில இருந்து நிறைய மக்களை வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த ட்ரைப்ல இருக்க மக்கள்லாம் வீக்கா இருக்காங்க, இந்த ட்ரைப்ல இருக்க மக்கள்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு குயின் ஃபேமிலிக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த மாஸ்க்
போட்டிருக்கணும் பார்த்து இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். அந்த மாஸ்க் போட்டிருக்கோம் சொல்றான். நீ குயின் ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, உனக்கு தைரியம் இருந்தா ஒரு அவுட் சைடர் கூட டூயல்ல ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கோம்னு நினைக்கிறான். இந்த லூசரோட கல்டிவேஷன் குயின் பிளட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த குயின் ஃபேமிலியில இருக்க இன்னர் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பானுங்க. ஆனா இவன் பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கான், இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சரி இந்த ஃபைட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட மக்களை நீ விட்டுறணும் அப்படிங்கிறான். அதுக்கு அந்த மாஸ்க் போட்டிருக்கணும் ஓகே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சண்டை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் எதுக்கு இந்த ஃபைட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, உங்களோட கல்டிவேஷன் மட்டும் தான் ரெக்கவர் ஆயிருக்கு, உங்களால சண்டை போட முடியாதுன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்ல என்னால சமாளிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து நீங்க பாக்குறது கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, அதனால நீங்களே என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அவனுங்களாம் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நீங்க எதுக்கு இப்படி அவங்கள அட்டாக் பண்ண சொல்றீங்க, உங்களால சமாளிக்க முடியுமான்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ நீ கவலைப்படாதடா, அவங்களோட விரல் கூட என் மேல படாது அப்படிங்கிறான். பார்த்தா யாரோ ஒருத்தன் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ எப்படா வந்த அப்படின்னு ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள வவுத்துலயே ஒரு பஞ்சு. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கணுங்க அந்த குயின் ஃபேமிலியில இருக்கவன் ஈஸியா இந்த அவுட் சைடரை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சானா. அப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவன காட்டுறாங்க. அவன் பேரு ஃபேங் ஜியான். இவன் பிறக்கும் போதே டிவைன் ஸ்ட்ரென்த்தோட பிறந்திருக்கான். அப்புறம் இவன் பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல லெவல் 4ல இருக்கான். அப்ப அந்த ஃபெங் ஜியான் சொல்றான், நான் நிறைய பேர்த்த அட்டாக் பண்ணியிருக்கேன், என்னோட ஒரு அட்டாக்க குயின் பிளட் ஸ்டேஜ்ல இருக்க யாராவது என்னோட ஒரு பஞ்ச் வாங்கினாங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருவாங்க அப்படின்னு அந்த ஃபேங் ஜியான் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் அவன் லெவல் 4ல இருக்கான், உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு டேய் சர்வெண்ட் நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், இவன் வெறும் லெவல் 4ல தான் இருக்கான், இவனை ஈஸியா சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப இவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த ஃபெங் ஜியான் சொல்றான், பரவாயில்ல குழந்தை, உன்னால என்னோட பஞ்சை வாங்கி எந்திரிச்சு நின்று சிரிக்க முடியுதா அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஃபைட்டுக்கு அப்புறம் நீ இப்படி சிரிக்க மாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ கோஸ்ட் டான்ஸ் அப்படின்னு அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணிட்டான். அப்புறம் மூன் லைட் அப்படின்னு நம்ம ஹீரோ கல்ல தூக்கி அவன் மேல போடுறான். அவன் மேல பட்டு அந்த கல்லாம் கீழே விழுந்துருச்சு. டே குழந்தை இந்த கல்லை வச்சு என்ன காயப்படுத்த முடியும்னு நினைச்சு அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அவன் மேல கல்ல தூக்கி போட்டு உனக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கல்லை வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபெங் ஜியான் சொல்றான், டே நீ என்ன ஜம்ப் பண்ணிட்டே இருக்க, ஒரு இடத்துல நின்று சண்டை போட மாட்டியா, உங்க குயின் ஃபேமிலியில இருக்க இன்னர் மெம்பர்ஸோட பவர் இவ்வளவு தானா அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இது வெறும் கல்லு தானா, இதை வச்சு உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சியா, இப்ப பாரு அப்படிங்கிறான். பார்த்தா அவனால நகர முடியல. இப்ப எனக்கு என்னாச்சு, என்னோட பாடியை ரொம்ப வீக்கான மாதிரி ஃபீல் ஆகுது, என்னால ஏன் மூவ் பண்ண முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு இருந்தவன் பிரதர் அங்க பாருங்க நம்ம பிக் பிரதர் அவன் டிஃபீட் பண்ணிட்டான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் கையில வச்சு இந்த கல்லை கீழே போட்டு உன்னால இனிமே சண்டை போட முடியாது, நீ இப்ப தோத்து போயிட்ட அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங் ஜியான் உன்ன மாதிரி ஒருத்தன் எப்படி என்ன தோக்கடிக்க முடியும், உங்ககிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு நான் செத்தே போயிருவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டு உன்னோட இந்த ஸ்பீடை வச்சுட்டு என்ன காயப்படுத்த முடியாது அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் பஞ்ச் பண்ணிட்டான். அப்ப அந்த ஃபெங் சொல்றான், நான் உன்னை அட்டாக் பண்ணிட்டேன், உன்னோட திமிருக்கு இது வேணும் அப்படின்னு சிரிக்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட காலை ஒரு கை மாதிரி வந்து பிடிக்குது. அந்த ஃபெங் நான் இவனை அட்டாக் பண்ணிட்டேன், இவனுக்கே ஒண்ணுமே ஆகல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கவன், டேய் முட்டாள், இவன் குயின் ஃபேமிலியில ஒரு மெம்பர், அது மட்டும் இல்லாம இவன் ஒரு அல்கமிஸ்ட், உங்களோட நியாயமா சண்டை போடல, உன்னோட அக்கு பஞ்சர் பாயிண்ட்ல தான் இவன் அட்டாக் பண்ணான், இவன் உன்னை இனிமே கல்டிவேட் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ நான் இப்ப இவனை டிஃபீட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த ஃபேங் ஜியானை பார்த்து நீ என்ன தொட்டா போதும் நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங் ஜியான், டேய் முட்டாள், உன்னோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ணி, டேய் ஃபெங் ஜியான் நீ இப்ப என்ன சொன்ன, உங்ககிட்ட காட் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்கன்னு தானே சொன்னேன், ஸ்ட்ரென்த்னா என்ன தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை தூக்கி கீழே போட்டு அவன் தலையிலேயே ஒரு கிக்கு. பார்த்தா அந்த ஃபேங் ஜியான் ரத்தம் கக்கிட்டான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருந்தவன் நம்ம ஹீரோ ஒரு கையை வச்சு பிடிச்சிருப்பான்ல, என்னோட அயன் கிளா ப்ரோக் ஆயிருச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங் ஜியானால எந்திரிக்க கூட முடியல. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஃபேங் ஜியானை பார்த்து உன்னால இப்ப மூவ் பண்ண முடியாது, நீ தோத்துட்ட அப்படின்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான். அப்படி இல்ல அப்படின்னா உன்னோட கல்டிவேஷன் அழிச்சிருவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங் ஜியான் என் கல்டிவேஷன் அழிச்சிரு, என்னால இனிமே என்னோட கிளான்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது, நான் செத்ததுக்கு சமம், என்னோட கல்டிவேஷன் அழிச்சிரு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ நீ தோத்துட்டு அப்படின்னு ஒத்துக்க மாட்டியா, அப்ப சரி நான் தோத்துட்டேன் அப்படிமா. அப்ப நம்ம சர்வெண்ட் அந்த ஃபேங் ஜியான் அப்புறம் மாஸ்க் போட்டுருக்கணும் எல்லாருமே ஷாக் ஆகணுங்க. அப்ப அந்த ஃபேங் ஜியான், டே முட்டாள், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர், நீ இப்ப தோத்துட்ட அப்படின்னா உங்க குயின் ஃபேமிலியோட இன்னர் கிளானே தோத்தா மாதிரி அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இந்த பேட்டில் உனக்கும் எனக்கு தான் நடந்துச்சு, சோ அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப நம்ம பேட்டில் முடிஞ்சு என்னோட சர்வெண்ட்டை ரிலீஸ் பண்ணிரு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங் ஜியான், டே உனக்கு வெக்கமாவே இல்லையான்னு கத்துறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கணும் ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபெங் ஜியானை தூக்கிட்டு பிக் பிரதர் உங்களுக்கு இன்ஜுரி எதுவும் இல்லையே அப்படின்னு கேக்குறானுங்க. அப்ப அந்த ஃபேங் ஜியான், எனக்கு எந்த இன்ஜுரியும் இல்ல, நான் ஓகே தான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இங்க என்ன நடக்குது, என்னோட பாடி இன்ஜூர் ஆகவே இல்ல, அதுக்கு பதிலா எனக்கு ஏற்கனவே இருந்த இன்ஜுரிலாம் ஹீல் தான் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ போட்ட அந்த கல்லை பார்த்துட்டு அந்த ஃபேங் ஜியான், எனக்கு இப்பதான் புரியுது, அந்த குய் ஃபங் என்ன அட்டாக் பண்ணல, அதுக்கு பதிலா என்ன ஹீல் தான் பண்ணிருக்கான், அதுவும் சண்டை நடந்துட்டு இருக்கும் போது ஹீல் பண்ணிருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோ சர்வெண்ட்டை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். என்னோட ஸ்ட்ரென்த் அன்பேலன்ஸா இருந்துச்சு, என்னோட ஸ்ட்ரென்த்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு அந்த சண்டையில அவன் சொல்லி கொடுத்துருக்கான். அப்ப அந்த ஃபேங் ஜியான் நம்ம ஹீரோ பார்த்து, டே பைத்தியக்காரா, இந்த சண்டையோட ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன ஒரு ஆப்பனண்டாவே நீ மதிக்கலையா அப்படின்னு கத்துறான். அப்புறம் இந்த பேட்டில் நான் தான் தோத்தேன், நீ எதுக்கு சரண்டர் ஆன, எனக்கு இறக்கம்
ரத்தம் காட்டுறி அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ உனக்கு இன்ஜுரி இருந்துச்சு, அதனாலதான் உன்னை ஹீல் பண்ணேன், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் குயின் ஃபேமிலி அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையுமே இல்லல்ல, அப்ப நாம ஒன்னும் எனிமீஸ் இல்லல்ல அப்படின்னு இந்த ஃபேங்ஜியானை கிராஸ் பண்ணி போறான். குயின் ஃபேமிலியோட ஹேண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட பிரேவை ஏத்துக்காங்க அப்படின்ட்டு போய் அங்க ப்ரே பண்றான். நான் குயின் ஃபேமிலியில ஒரு மெம்பர். இந்த யங் ஜெனரேஷன் பீப்புள்ஸ்லாம் நம்ம ஹேண்ட் சிஸ்டர்ஸை பத்தி எந்த ஒரு நாலேஜ் இல்லாம இருக்காங்க. ஒரு நாள் இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணுவேன். குயின் ஃபேமிலியில இருக்க ஹேண்ட் சிஸ்டர்ஸை பத்தி எல்லாத்துக்குமே தெரிய வைப்பேன். அப்புறம் இனிமே குயின் ஃபேமிலியில இன்னர் கிளான் அவுட்டர் கிளான் இருக்காது, எல்லாருமே ஒரே கிளானா இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வன்ட்டும் அந்த ஃபேங்ஜியானை என்னடா சொல்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஃபேங்ஜியான் எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட அப்பா சொல்லியிருக்காங்க இந்த இன்னர் மெம்பர்ஸ்லாம் அவுட்டர் மெம்பர்ஸை மதிக்க கூட மாட்டாங்க, நானே நிறைய வாட்டி அவமானப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு அவன் பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறான். அப்ப யாரோ ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, அவன் தான் ஃபேங்ஜியான். அப்ப அங்க இருந்த குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர் சொல்றான், டேய் நீங்க எல்லாம் குப்பைங்க, என்னோட இடத்துல என்ன பண்றீங்க, இதுக்கு மேல உன்னை பார்க்க கூடாது அப்படிங்கிறான். அப்படி தெரியாம ஏதாவது என் கண்ணில் பற்றாத, உன்னை கண்டிப்பா கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் அவங்களாம் எங்களை ஹியூமனா கூட பார்த்தது இல்ல, ஆனா இவனும் குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர் தான், இவன் என்ன அவனோட ஃபேமிலியில ஒருத்தனா ட்ரீட் பண்றான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் நம்ம ஹீரோவை பார்த்து நான் இந்த பேட்டில் தோத்துட்டேன், நீங்க எங்க இருந்து போலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுறவனுங்க என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படின்ட்டு கிளம்புறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நீங்க தான் கிரேட் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த ஃபேங்ஜியான் முதுகுலயே யாரோ அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த மாஸ்க் போட்டுருக்கோம் தான், டே பைத்தியக்காரா எதுக்கு உன்னோட தோல்வி ஒத்துக்கிட்ட, நீ போய் இப்ப அந்த குயின் ஃபேமிலியோட இன்னர் மெம்பர் அட்டாக் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் எங்களோட பேட்டில் முடிஞ்சு நான் தோத்துட்டேன், இதுக்கு மேல அவனை அட்டாக் பண்ண மாட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கோம், டேய் முட்டாள் மறந்துட்டியா, அந்த குயின் ஃபேமிலி உன்னோட ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னு ஞாபகம் இருக்குல்ல, அதனால இப்ப போய் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு மறுபடியும் அவனை அடிக்கிறான். அந்த ஃபேங்ஜியான் அந்த இடத்த விட்டு நகராம அடி வாங்கிட்டே இருக்கான். மறுபடியும் அந்த மாஸ்க் போட்டுருக்கோம், ஃபேங்ஜியான் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக் வந்து தடுத்துட்டு எதுக்கு எங்க குயின் ஃபேமிலியில இருக்க ஒரு மெம்பரை அடிக்கிற அப்படின்ட்டு, இப்போ உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம், நீ அந்த யூ ஃபேமிலிக்கு வேலை செய்யற ஒரு நாய் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் இந்த ஸ்டேஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணது இந்த ஸ்டேஷன் அட்டெண்டர், அவர் குயின் ஃபேமிலியோட மெயின் கிளான்ல இருந்தாரு அப்படிங்கிறான். அவரு பேரு குயின் டாகாய். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கோம், டே பைத்தியக்காரா நீ என்ன உளறிட்டு இருக்க, என்ன குயின் ஃபேமிலி என்ன குயின் டாகாய், குயின் ஃபேமிலியோட மெயின் கிளானா, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப நம்ம ஹீரோ நீ வேற ஒரு ட்ரைப்ல இருந்து வந்ததானே சொன்னேன், ஆனா உன்னை இதுக்கு முன்னாடி எங்க குயின் ஃபேமிலியோட மெயின் கிளான்ல பாத்துருக்கேன் அப்படிங்கிறான். அப்புறம் நீ ஒன்னும் அவுட் சைடர் இல்ல, அப்புறம் நீ எங்களை அட்டாக் பண்ண யூஸ் பண்ண ரோப் இருக்குல்ல அது பிளாக் கோல்டால செஞ்சது, அதை ராயல் ஃபேமிலியில இருக்கீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறான். உனக்கும் அந்த யூ ஃபேமிலிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கேன், நீ என்னடா ஏதோ தேவையில்லாம வளரிடுகிற, நான் ஒரு அவுட் சைடர் தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நீ ஆர்கியூ பண்ணிட்டே இருக்க, நீ குயின் ஃபேமிலியா இல்ல யூ ஃபேமிலியான்னு கண்டுபிடிக்கலாம், உன்னோட ஹெட் கிட்ட என்ன கூட்டிட்டு போ அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கணும், டே நீ என்ன சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அப்ப அந்த மாஸ்க் போட்டிருக்கேன், சரி ஓகே உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் குயின் ஃபேமிலில இருந்து வருவான் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ட்டு அவன் மாஸ்க கழட்டுறான். இவன் தான் குயின் ஃபேமிலியோட ஸ்டேஷன் அட்டெண்டர், இவன் பேரு குயின் டாகாய். அப்ப அந்த குயின் டாகாய் நான் குயின் ஃபேமிலியோட மெயின் கிளானை சேர்ந்தவன் தான், அப்புறம் இப்ப நான் யூ ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு இந்த 5 மேஜர் ஃபேமிலிஸ்லயே குயின் ஃபேமிலி தான் ரொம்பவே வீக், அப்புறம் யூ ஃபேமிலி தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த குயின் டாகாய் இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், எல்லாரும் போய் அந்த குயின் ஃபேங்க கொல்லுங்க, நான் உங்களை யூ ஃபேமிலியில சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இப்ப நான் குயின் ஃபேமிலில இருந்து லீவ் ஆயிக்கிறேன், இப்ப நான் ஒரு யூ ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு அந்த குயின் டாகாய் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ உனக்கு என்ன குயின் ஃபேமிலியோட மெயின் கிளானை பத்தி தெரியும், இப்ப நீ யூ ஃபேமிலியில வேலை செய்யற ஒரு நாய் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் ஸ்டெப் ஃபாதர், இவன் தான் அந்த ஃபேங்ஜியானை வளர்த்தா நடக்குது, நீங்க இத்தனை நாளா பண்ணதெல்லாம் எங்களை மாதிரி அவுட் சைடர்ஸை வச்சு யூ ஃபேமிலிக்கு ஆர்மி கிரியேட் பண்ணதானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த குயின் டாகாய் ஆமா நீங்க எல்லாம் வெறும் நாய்ங்க தான், உங்களுக்கு சாப்பாடு போட்டா சாப்பிடுவீங்க, யூ ஃபேமிலியில இருக்கிறத நினைச்சு நீங்க பெருமை தான் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறம் இப்ப என்னோட ஐடென்டிட்டி வெளியே வந்துருச்சு, அந்த குயின் ஃபேங்க யாரு கொல்றீங்களோ என் கூட நீங்க யூ ஃபேமிலியில ரிச்சா இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டுருக்கவங்கலாம் நம்மளோட ஸ்டெப் ஃபாதர் இவ்வளவு நாளா போய் சொல்லிட்டு தான் இருந்திருக்காரு, இருந்தாலும் இப்ப நம்ம யூ ஃபேமிலி சைடு இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா இருக்கிற 5 மேஜர் கிளான்லயே யூ ஃபேமிலி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு வாங்க எல்லாரும் அந்த குயின் ஃபேங்க வந்து கொல்லுங்க அப்படின்னு நமக்கு ஹீரோ கொல்ல போறாங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் வாங்க மாஸ்டர் இங்க இருந்து ஓடி போயிடலாம், அவனுங்க நம்மள கொன்றுவாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சர்வெண்ட் கிட்ட சில பேர் பணம் இருந்தா இந்த மாதிரி தப்பான செயல்லாம் செய்வாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத அவங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு இப்ப தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சிருச்சு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஃபேங்ஜியான் டே நீங்க எல்லாம் ஒரு நாய்ங்க, டே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சும் நீங்க தப்பு பண்ண போறீங்களா, நீங்க இவ்வளவு நாள் குயின் ஃபேமிலியில இருந்ததுக்கே அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் பொழந்து கட்டுறான். அப்ப நம்ம சர்வன் நீ எதுக்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப அந்த குயின் டாகாய் டே குயின் ஃபேங்ஜியான் எதுக்கு நம்ம ஆளுங்களே அடிக்கிற, நான் உன்னோட வளர்ப்பு அப்பா சொல்றேன், நீ யூ ஃபேமிலியோட சாப்பாடு சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்க, நீயும் யூ ஃபேமிலியோட ஒரு நாய் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் என்னடா சொன்ன அப்படின்ட்டு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்றான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் சொல்றான், நீ யூ ஃபேமிலியோட ஒரு நாய், என்னை இத்தனை நாளா ஏமாத்தி இருந்திருக்க, என்னோட லாஸ்ட் நேம் குயின், நான் குயின் ஃபேங்ஜியான், நான் குயின் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், என் உடம்புல குயின் ஃபேமிலியில இருக்க வாரியஸோட பிளட் ஓடிட்டு இருக்கு, நான் செத்தாலும் சாவணும் தவிர உங்ககிட்ட நாய் மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னோட பாஸ்ட் லைஃப் மெமரி வச்சுதான் இந்த ஃபெங்ஜியான் இந்த ஃபாரினர் கிளான்ல இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு டேலண்ட்டும் இருக்கு எக்ஸ்ட்ரானரி பவரும் இருக்கு, நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்புறம் பார்த்தா அந்த ஃபேங்ஜியான் அங்க இருக்க எல்லாத்தையும்
அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ டெரரா பாக்குறான். நம்ம ஹீரோவும் சர்வன்ட்டும் நின்றுறானுங்க. பார்த்தா மலை மாதிரி அந்த ஃபேங்ஜியான் நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம சர்வன்ட் உனக்கு என்ன வேணும், என் கூட சண்டை போடணுமான்னு கேக்குறான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் அங்க இருந்து பேக் தூக்கிட்டு கிளம்புறான். அப்ப நம்ம சர்வன்ட் அது எங்க லக்கேஜ் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபேங்ஜியான் எனக்கு பசிக்குதேவா, நம்ம சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப நம்ம சர்வன்ட் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ என் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ இனிமே நம்ம பிரதர்ஸ் அப்படிங்கிறான். அந்த ஃபேங்ஜியானும் ஓகே அப்படின்னு கை கொடுக்குறான். அந்த ஃபேங்ஜியான் வேற யாருக்காவது அடிமையா இருக்கிறதோட உங்களுக்கு பிரதராவே இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே, இப்ப நம்ம ரெண்டு பேத்துக்கும் பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறான். அப்ப யாரோ குயிஃபாங் நீ எங்க போற, உன்னால எங்கேயும் போக முடியாது, உன்னை சுத்தி என்னோட ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு யாரோ சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குது, நீ யார் அப்படின்னு கேக்குறான். எல்லாருமே யூ ஃபேமிலியோட சோல்ஜர்ஸ். பார்த்தா அந்த லிங்லாங் பைத்தியக்காரன் வரான். என்ன குயிஃபாங் நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாகுது. அப்புறம் இந்த டீமன் சிட்டில நீ அந்த ஃபாரினர்ஸ் கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அதுல நீ செத்து போயிருன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த ஃபாரினர் நீ தோக்கடிச்சிட்ட. அப்ப நம்ம ஹீரோ நான் டீமன் சிட்டில தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், அந்த குயிங் டாகாய்க்கு நீ தான் ஆர்டர் கொடுத்தியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த லிங்லாங் ஆமா இப்ப அதுக்கு என்ன, நீ எனக்கு கிளவுட் சேட்டர்டவுன்ல பண்ணதெல்லாம் இப்போ உனக்கு திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் கேபிட்டலுக்கு வந்தால என் சிஸ்டரோட ஃபியான்சியே தேர்ட் பிரின்ஸ், அவர் யூ ஃபேமிலி சேர்ந்தவர் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது, என்கிட்ட யூ ஃபேமிலியோட பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க வாரியர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஃபேங்ஜியான் என்னால ஒன்னு இல்ல ரெண்டு பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்களா தான் சமாளிக்க முடியும், ஆனா அங்க நிறைய இருக்கானுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். அப்ப நம்ம சர்வன்ட் எங்க மாஸ்டர் இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்க பார்த்தா எல்லாம் நம்ம டீம் அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபேங்ஜியான் அப்புறம் சர்வன்ட் மூணு பேரும் சண்டை போட ரெடி ஆயிட்டானுங்க. அப்ப ஃபேங்ஜியான் சொல்றான் இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக சாகிறதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன் அப்படிங்கிறான். அப்புறம் சாரி ஃபேங்ஜியான் நீ எங்க டீம்ல சேர்ந்ததுமே ஒரு பிரச்சனையில மாட்டிட்டேன், நான் உன்னோட பிரேக் த்ரூ ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அதனால இவனுங்களை சீக்கிரமா முடிச்சுட்டு போலாம். அப்ப நம்ம ஃபேங்ஜியான் பரவாயில்ல எனக்கு இவ்வளவு பெரிய ஃபேவர் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு என்னோட ஃபுல் பவர் வச்சு சண்டை போட போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட் இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறான். மூணு பேரும் போஸ்ட் கொடுத்துட்டு நாங்க இந்த பேட்டில் எங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுவோம் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ சர்வன்ட் அப்புறம் ஃபெங்ஜியான் மூணு பேரும் வாங்கடா இன்னைக்கு என்ன நடந்தாலும் பார்த்தரலாம், நாங்க குயிங் ஃபேமிலி மெம்பர், இந்த சண்டையில செத்தாலும் எங்களுக்கு பெருமை தான் அப்படிங்கிறானுங்க. அப்ப யாரோ ஒருத்தன் கை தட்டிட்டு வரான். நம்ம ஹீரோ டீமன் சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு பிச்சைக்காரன் வெளியே உட்காந்துட்டு இருப்பான்ல அவன் தான் இவன். அப்ப அவன் சொல்றான் நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, நீங்க கோலையா வாழ்றதோட சண்டை போட்டு சாகிறதே பெருமையா நினைக்கிறீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லிங்லாங் யார் அந்த பைத்தியக்காரன், அவனை முதல்ல கொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப ஒரு சோல்ஜர் செத்து போடா அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அந்த பிச்சைக்கார மாதிரி இருந்தும் ஒரு விரல வச்சு அட்டாக் பண்றான், அதுக்கே பறந்து போயிட்டான். அப்ப லிங்லாங் டே எங்கடா இங்க வர அப்படிங்கிறான். பார்த்தா லிங்லாங் மேலேயே போய் விழுறான். அப்ப அந்த லிங்லாங் டே எல்லாரும் போய் அந்த பைத்தியக்காரனை முதல்ல கொல்லுங்கடா அப்படின்னு கத்துறான். எல்லாரும் அந்த வயசானவனை அட்டாக் பண்ண போறாங்க. பார்த்தா ஒரே அட்டாக் தான், எல்லாம் பறந்து போயிட்டானுங்க. நம்ம டீமே என்னது ஒரே அட்டாக்ல இவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சானா, இவங்க எல்லாருமே பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த கிழவன் சிரிச்சுக்கிட்டே எங்க குயிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கோலையாட்டம் வாழ்றதை விட சண்டை போட்டு சாவறதே பெருமையா நினைப்பாங்க அப்படின்ட்டு அவன் வச்சிருந்த குச்சி மேல அந்த துணி எடுக்கிறான். பார்த்தா அந்த குச்சில இருந்து ஒரு லைட் மாதிரி போய் அதுல குயிங் அப்படின்னு வருது. அப்ப நம்ம டீம் ஷாக் ஆயிட்டு அப்ப நம்ம ஹீரோ என்னது இது பேட்டில் கமாண்ட் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த வயசானவன் வச்சுக்கிறது குயிங் ஃபேமிலியோட பேட்டில் பிளாக், அந்த பிளாக்ல இருந்து சிக்னல் போனது குயிங் ஃபேமிலியில இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே வந்துட்டானுங்க. கிட்டத்தட்ட 10,000 சோல்ஜர்ஸ்க்கு மேல இருப்பாங்க. அப்ப அந்த லிங்லாங் டே இங்க என்னடா நடக்குது, அந்த குயிங் ஃபேமிலியோட பேட்டில் பிளாக் வச்சு ஒரு ஆர்மியவே இங்க கூப்பிட்டானுங்க, இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஐட்டம் இவனங்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ இது பேட்டில் கமாண்ட் மாதிரி தான் இருக்கு, ஆனா இது பேட்டில் கமாண்ட் இல்ல, பேட்டில் கமாண்ட குயிங் ஃபேமிலியில இருக்க எந்த மெம்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா இந்த பேட்டில் பிளாக குயிங் ஃபேமிலியில இருக்க ஒரு சிலரால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பேட்டில் பிளாக வச்சு குயிங் ஃபேமிலியில இருக்க ஒட்டுமொத்த சோல்ஜர்ஸையும் கூப்பிட முடியும், அந்த சோல்ஜர்ஸை வச்சு ஒரு வாரே நடத்தலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இந்த மாதிரி ஒரு ஆளுட்டு இருக்கா. அப்ப இவர் குயிங் ஃபேமிலியில ஒரு எல்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தலை வாங்கிட்டு மாஸ்டர் உங்களோட கமாண்டுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த வயசானவன் இந்த முட்டாள் எல்டர் மறுபடியும் குயிங் ஃபேமிலியில ஜாயின் பண்ணுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஃபெங்ஜியானோ இந்த பெரியவர் அங்க இருக்க பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே தோக்கடிச்சிட்டாரு, அதுவும் ஒரே அட்டாக்ல. அப்ப இவரோட லெவல் கிராண்ட் மாஸ்டர் லெவலா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இந்த காலகட்டத்துல கிராண்ட் மாஸ்டர் லெவல் போறது அப்படிங்கிறது ஒரு சிலரால மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த வயசான ஒரு பேர் யூ ஆடுங்குது. இந்த வயசான யூ கிராண்ட் மாஸ்டர் லெவலோட 6th ஸ்டேஜ்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம குயிங் ஃபேமிலியில ஒரு மெம்பர். இவரோட ஸ்ட்ரென்த்தை பத்தி இங்க இருக்க 5 மேஜர் கிளானுக்குமே தெரியும். அப்புறம் இவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் அவரோட ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வரவே இல்லை. அப்புறம் இப்ப எதுக்கு இவரோட ஐடென்டிட்டி வெளியே கொண்டு வந்தான்னு ஹீரோ நினைக்கிறான். அப்ப அந்த வயசானவரே எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் குயிங் ஃபேமிலியில இருந்தப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி யூ ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் என்ன புள்ளி பண்ணானுங்க. அப்ப எனக்கும் இன்னொருத்தனுக்கு ஒரு இந்த டியூயல்ல நடந்துச்சு, அதில் நான் தோத்து போயிட்டேன். அப்புறம் இந்த யூ ஃபேமிலி குயிங் ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நிறைய குயிங் ஃபேமிலியில இருந்த மக்களை அவுட்டர் சைட்ஸ் சொல்லி குயிங் ஃபேமிலில இருந்து வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் அந்த டியூயல்ல நான் தோத்ததுனால குயிங் ஃபேமிலி என்ன எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு இருந்த குற்ற உணர்ச்சியால தான் இந்த டீமன் ஸ்லேயிங் சிட்டிக்கு வந்தேன். அப்பயில இருந்து இங்கே தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த குயிங் ஃபேமிலியோட யங் மெம்பர் அப்படின்னு நம்ம ஹீரோவை கை காட்டுறான். இவங்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு, அப்புறம் தன்னம்பிக்கையும் இருக்கு, எல்லாத்துட்டையும் பணிவா நடந்துக்கிறான். அப்புறம் இவன் லயன் அவேக்கன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஆமா இப்ப குயிங் ஃபேமிலியில ஒரு லயன் அவேக்கன் ஆயிருக்கு அப்படின்ட்டு இந்த வார் பேனரை குயிங் ஃபேமிலிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த வயசான நம்ம ஹீரோ கிட்ட வந்து எனக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்
மேல இருந்த நம்பிக்கை போயிருச்சு. ஆனா இப்ப குயின் ஃபேமிலியில உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான். அதனால அந்த குயின் ஃபேமிலியோட எதிர்காலமே உங்ககிட்ட தான் குயின் ஃபங் இருக்கு அப்படின்ட்டு அந்த வார் பேனர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துறான். அந்த வயசானவன் இந்த வார் பேனர் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இனிமே இந்த குயின் ஃபேமிலியோட சோல்ஜர்ஸ்லாம் நீ சொல்ற ஆர்டர் கட்டுப்படுவாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ குயின் ஃபேமிலியில இருக்க சோல்ஜர்ஸ்லாம் என்னோட ஆர்டருக்காக காத்துட்டு இருக்காங்களா? அப்புறம் இந்த பேரியர் பிளாக வச்சிட்டு இருக்கேன்னா இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறான். அந்த சோல்ஜர்ஸ்லாம் மாஸ்டர் நாங்க உங்களோட ஆர்டருக்காக காத்துட்டு இருக்கோம். நீங்க சீக்கிரமா ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம லிங்லாங் என்னது இவனுங்கெல்லாம் இனிமே குயின் ஃபங்கோட ஆர்டருக்கு தான் கட்டுப்படுவானுங்க. இங்க இருந்து நான் உயிரோட போக முடியுமா அப்படின்னு அழுகுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் இங்க என்னடா நடந்திருக்குன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்ப ஃபேங் ஜியான் போடு சூப்பர், இனிமே குயின் ஃபங்கால இன்ஸ்டன்ட்டா ஒரு ஆர்மியவே கூப்பிட முடியும் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பெரியவர் இப்ப இந்த மிலிட்டரி கமாண்டையும் பேரியர் பிளாகையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப என்கிட்ட பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த வயசானவன் நம்ம லிங்லாங்க பார்த்து இவனுங்க தானே உன்னை கொல்ல பார்த்தானுங்க, இப்ப இவனுங்களை என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ வயசானவரே, இந்த வார் பேனரை வச்சு குப்பைங்களெல்லாம் கொல்ல தேவையில்ல அப்படிங்கிறான். அப்ப அந்த வயசானவரே இவனுங்களை உயிரோட விட்ட போறியான்னு கேட்கறான். அப்ப நம்ம லிங்லாங்லாம் யங் மாஸ்டர் குயிஃபங் நீங்க ரொம்பவே கிரேட், நீங்க தான் ஜீனியஸ், எங்களை உயிரோட விட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சந்தோஷத்துல கதறி அழுகுறான். அப்ப நம்ம ஹீரோ இப்ப நான் லிங்லாங்க கொல்ல போறதில்ல, இவனை கொண்டு தேவையில்லாம யூ ஃபேமிலிக்கும் குயின் ஃபேமிலிக்கும் வார் உருவாக வேண்டாம், இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு லிங்லாங்க வில்லத்தனமா பாக்குறான். அப்ப அந்த லிங்லாங் டே என்னடா பண்ண போற அப்படின்னு கதறான். அப்ப நம்ம ஹீரோ இருடா உன்னை என்ன பண்ணணும்னு யோசிச்சாச்சு அப்படிங்கிறான். அப்புறம் இம்பீரியல் சிட்டி காட்டுறாங்க. இவன் தான் தேர்டு பிரின்ஸ் யூ ஃபேன். அப்ப அந்த தேர்டு பிரின்ஸ் இப்ப குயின் ஃபேமிலியில வார் பேனரை இஷ்யூ பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் டே, இங்க வந்த கெஸ்ட் எல்லாம் பயப்படுறாங்க, என்ன பிரச்சனைன்னு போய் பாரு அப்படின்னு ஒருத்தன சொல்றான். இவன் தான் லின் சியான் யூ, லிங்லாங்கோட சிஸ்டர். அப்ப அந்த லின் சியான் யூ தேர்ட் பிரின்ஸ் இப்ப கோவமா இருக்காரு, வெளியே ஏதோ பிரச்சனை போல, அந்த வார் பேனரை வேற இந்த சமயத்துல இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதனால இப்ப நம்மளோட என்கேஜ்மெண்ட் தள்ளி வச்சிருக்காங்களான்னு யோசிக்கிறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் லின் சியான் யூ கட்டி பிடிச்சி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு என்ன ஆனாலும் நம்மளோட என்கேஜ்மெண்ட் நடந்தே தீரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த லின் சியான் யூ பிரின்ஸ் நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு நான் யோசிச்சேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறா. அப்போ ஒரு சோல்ஜர் ஓடியாந்து தேர்ட் பிரின்ஸ் ஒரு அர்ஜென்ட்டான நியூஸ், நம்ம மேன்ஷனை குயின் ஃபேமிலியோட ஃபோர்ஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னடா சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா அந்த மேன்ஷனை சுத்தி குயின் ஃபேமிலியோட ஆர்மி நின்னுட்டு இருக்கு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே இங்க என்னடா பண்றீங்க, குயின் ஃபேமிலியோட ஆர்மிஸ்க்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நான் குயின் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், நான் தேர்ட் பிரின்ஸோட என்கேஜ்மெண்ட்ல கலந்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த லின் சியான் யூ குயின் ஃபங்கா இவன் எப்படி இங்க வந்தான், இவனை கொல்ல சொல்லி தான் நான் என்னோட பிரதர் அனுப்பிச்சு உடனே அப்படிங்கிறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் நீ குயின் ஃபங் தானே, சியானியோட ஃப்ரெண்ட், யூ சிட்டில இருந்து தானே வர, எங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு உன்னை கூப்பிடவே இல்லை, நீ இங்க இருந்து வெளியே கிளம்புடா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பிரின்ஸ் அவசரப்படாதீங்க, உங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒன்னும் வெறுங்கையோட வரல அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா சோல்ஜர்ஸ் யாரையும் தூக்கிட்டு வந்து கீழே போறாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம லிங்லாங் தான். பார்த்தா லிங்லாங் பொழந்து கட்டிக்கிறேனுங்க, ட்ரெஸ் இல்லாம அவனை கட்டி போட்டு கொண்டு வந்து கீழே போட்டுருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த கிஃப்ட்டை நீங்க மறுக்க கூடாது அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் லிங்லாங் அப்படிங்கிறான். அப்ப ஷியான் யூ என்னோட பிரதரா அப்படின்னு சாக்கா வரா. அப்ப நம்ம ஹீரோ தேர்ட் பிரின்ஸ் இந்த லிங்லாங் டீமன் ஸ்லேயிங் சிட்டில மாட்டிட்டு இருந்தான், இவனை யாரோ பனிஷ் பண்ணிருக்கானுங்க, நாங்க தான் இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த டீமன் ஸ்லேயிங் சிட்டில இருக்கவங்க இன்னும் கோவமா தான் இருக்கானுங்க, நீங்க மட்டும் இப்ப என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்ண அனுமதிக்கலனா நாங்க இந்த லிங்லாங்க திரும்பி அவனுங்கிட்டே கொடுத்து வந்துரும் அப்படிங்கிறான். அப்ப அங்க கூட்டத்துல இருக்கிறவனுங்களாம் தேர்ட் பிரின்ஸோட சொந்தக்காரனையே போட்டு பொழந்துக்கிறானுங்க, இப்ப பவர் எதுவும் யூ ஃபேமிலிட்ட இல்ல போலவே அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த ஷியான் யூ டென்ஷன் ஆயிட்டு டே குயிஃபங் நீ என்னடா உலகிட்டு இருக்கிற, என்னோட பிரதரை உன்னை கொல்றதுக்காக நான் தான் அனுப்புனேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ டெரரா அந்த ஷியான் யூ பார்த்து நீ தான் உன்னோட பிரதரை என்ன கொல்ல சொல்லி அனுப்புனியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஷியான் யூ தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போய் இந்த குயிஃபங் கூட எதுக்கு நமக்கு தேவையில்லாம பிரச்சனை, இவனை நம்ம என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்ண விட்டுறலாம், ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறா. அப்ப தேர்ட் பிரின்ஸும் நான் ஷியான் யூ சொன்னதுனால கேட்கறேன், என் கண்ணிலேயே படக்கூடாது, ஏதோ ஒரு ஓரமா இருந்துட்டு போங்க அப்படிங்கிறான். அப்ப அவனுங்கெல்லாம் தேங்க்யூ அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கானுங்க. நம்ம டீம் நடந்து போகும்போது அவனுக்கு காலில் இந்த சேர்லாம் கீழே தரையில ஒட்டிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த குயிஃபங் மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்கள்லாம் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்குள்ள விட்டது பெரிய தப்பா போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் தேர்ட் பிரின்ஸ் ரொம்பவே கோவமா இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியா என்கேஜ்மெண்ட் நினைச்சு ஏதோ டென்ஷன்ல இருக்காரு போல அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட டீம் நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் முடிச்சு வெளியே போகும்போது அவங்களுக்கு மறக்க முடியாத மெமரி தரணும் அப்படின்னு வில்லத்தனமா ஃபேஸ் வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த வெட்டிங் செரிமனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் நீங்க காத்துட்டு இருந்த எங்களோட என்கேஜ்மெண்ட் இப்ப நடக்க போகுது, இவ தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு லின் ஷியான் யூ, இவ யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல இருக்கா, அப்புறம் இவ மட்டும் தான் இந்த லைஃப்ல என்னோட ஒரே ஒரு லவ் அப்படிங்கிறான். அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தவங்கலாம் தேர்ட் பிரின்ஸ் ஆட்ட தொட்டுட்டாரு, தேர்ட் பிரின்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டட் உமன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாம் அழுதுட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம சர்வன் டே முட்டாளுங்களா, அந்த ஷியான் யூ ஃபர்ஸ்ட் எங்க யங் மாஸ்டர் தான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, அவ எங்க யங் மாஸ்டரை ஏமாத்திட்டு வந்துட்டா அப்படின்னு டென்ஷன்ல இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ டே சர்வன்ட் ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க, இப்ப சாப்பிடுறா அப்படிமா. அப்ப சர்வன்ட் யங் மாஸ்டர் இவங்களை இப்படியே விட்டுற போறீங்களான்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ தேவையில்லாம நாம கோவப்படக்கூடாது, அவங்கள கோவப்பட வைக்கணும் அப்படின்னு ஏதோ பிளான் போடுறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு தேர்ட் பிரின்ஸ் நான் ஷியானியோட ஃப்ரெண்ட், ஷியானியோட சைல்ட்ஹுட்டை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்றேன் முடியுமா. அப்ப அந்த ஷியானியோ குயிஃபங் நீ எதுவும் பேச தேவையில்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம ஜோலி முடிக்க பார்க்கலாம் அப்படின்னு மனசுல நினைக்கிறா. அப்ப தேர்ட் பிரின்ஸ் ஷியானியோ நீ கொஞ்ச நேரம் கம்முனு, உன்னை பத்தி எல்லாரும்
எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ தேங்க்யூ தேர்ட் பிரின்ஸ் அப்படின்ட்டு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துக்கிறீங்களா, நான் சொல்றது கவனமா கேளுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எங்களோட சின்ன வயசுல லிங் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டத்துல இருந்துச்சு. அப்ப ஷியான்யூவோட படிப்புக்கு எங்க அப்பா ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கு ரீபே பண்ற விதமா ஷியான்யூ என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டா. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னது இவன் கூட லின் ஷியான்யூக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா, ஆனா தேர்ட் பிரின்ஸ் ஷியான்யூ தான் என்னோட ஒரே லவ்னு சொன்னாரு அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வன்ட் ஃபெங்ஜியான் நடிச்சு காட்ட போறானுங்க. இந்த சீன் ரொம்பவே காமெடியா இருக்கும். நம்ம சர்வன்ட் வந்து ஹீரோவா நடிக்கிறான், அப்புறம் அந்த ஃபெங்ஜியான் அந்த ஷியான்யூவா நடிக்கிறான். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இதே மாதிரி வாழணும் அப்படின்னு கிஸ் பண்ணிக்க போறானுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஷியான்யூ யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல போய் சேர்ந்தா. அப்புறம் தேர்ட் பிரின்ஸையும் பார்த்தா. அதுக்கப்புறமேட்டு தான் எனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்ப அந்த ஷியான்யூவா நடிச்சிருக்கிற ஃபேங்ஜியான் சொல்றான், எனக்கு இம்மோர்டல் பிளேஸ்ல நிறைய பேர் தெரியும், எனக்கு தேர்ட் பிரின்ஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்னு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோவை குத்திட்டு பிரதர் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு தேர்ட் பிரின்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அங்கிருந்து ஓடுறா. அப்ப நம்ம ஹீரோ இதனால தான் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் டேமேஜ் ஆனிச்சு, என்னால கல்டிவேட் கூட பண்ண முடியல அப்படின்னு. இந்த ஷியான்யூ இப்படி பண்ணதுனால தான் என்னால கல்டிவேட் பண்ண முடியல, இவளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா இங்க முதுகுலயே குத்திட்டு போயிடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ தலையில கை வச்சு சொல்றான். அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களாம் ஷியான்யூ இப்படிப்பட்ட பொண்ணு, நாங்க கூட ஷியான்யூ ஒரு நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சோம், அவ ஒரு கொலை பண்ண பார்த்தாலா அப்படின்னு சாக்காவறானுங்களாம். அப்ப அந்த ஷியான்யூ அந்த குயிஃபாங் என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே மாட்டி விட தான் ட்ரை பண்ணிருக்கான், இப்போ என்ன பத்தி ஃபுல்லா சொல்லிட்டான், என்னோட கதையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ உங்க எல்லாத்துக்கும் ஷியான்யூ பத்தி நல்லா தெரிஞ்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் டே குயிஃபாங் நீ என்னடா எதோ சொல்லிட்டு இருக்க, நீ ரூமரை கிளப்பாத, ஷியான்யூ நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு பிளேட்டை தூக்கி அந்த தேர்ட் பிரின்ஸ் மேலேயே போடுறான். அதை அந்த தேர்ட் பிரின்ஸ் பிடிச்சிட்டு என்ன பண்றேன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நீ தான் வடிகட்டின முட்டாள் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னடா சொன்ன அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். அப்ப அந்த ஷியான்யூ கம்மன் இல்லாம பிரின்ஸ் அந்த குயிஃபாங் உங்களை அவமானப்படுத்திட்டான், அவனை சும்மா விடாதீங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் காட்ஸ் உடனே அந்த குயிஃபாங்க கொல்லுங்க அப்படிங்கிறான். பார்த்தா எல்லா சோல்ஜர் நம்ம ஹீரோவை கொல்ல போறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ வாங்கடா அப்படின்னு அவன் கையில இருந்த பிளாக் அந்த டேபிள்ல வச்சுட்டு அந்த சேர்ல உட்காந்து அந்த பிளாக் மேலேயே காலை வச்சுட்டு என்னடா என்ன கொல்ல வரீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு உடனே தரையில மண்டி போட்டு உட்காந்துட்டானுங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறவங்க என்னது அது குயிஃபாங்லியோட பேட்டில் பிளாக் தானே, அதை பார்த்து தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டானுங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் இவங்கிட்ட எப்ப அந்த பேட்டில் பிளாக் வந்துச்சுன்னு பயப்படுறான். அப்ப அந்த சோல்ஜர் தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போய் பிரின்ஸ் இப்ப அந்த குயின் ஃபேமிலியோட பேட்டில் பிளாகோட கமாண்ட அந்த குயிஃபாங் தான் வச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்ல பிரின்ஸ் அந்த குயின் ஃபேமிலியில டாப் 10 பிளேஸ்ல இருக்க ஒருத்தனும் அந்த குயிஃபாங் கூட தான் இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியான்யூ தேர்ட் பிரின்ஸும் டென்ஷன் ஆயிட்டு அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த மாதிரி ஒரு கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்கவன் எப்படி அந்த குயிஃபாங் கூட இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துல இருந்து கீழே இறங்கி வரான். அப்ப நம்ம பெருசு டெரரா அந்த தேர்ட் பிரின்ஸை பார்த்து பிரின்ஸ் இங்க எதுக்கு வரீங்க அப்படின்னு கேக்குறான். பார்த்தா டீ கப் எடுத்துட்டு போயிட்டு மாஸ்டர் உங்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அந்த டீயை நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஒரு சோல்ஜர் வந்து தேர்ட் பிரின்ஸ் லிங்லாங் அடிச்சு இந்த நிலைமையை கொண்டு வந்தது அந்த குயிஃபாங் தான் அப்படிங்கிறான். அப்ப தேர்ட் பிரின்ஸ் டே வாய மூடுறா, இப்ப அந்த குயிஃபாங் கிட்ட பேட்டில் பிளாக் இருக்கு, அப்புறம் ஒரு கிராண்ட் மாஸ்டர் அவங்க கூட இருக்கான், அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோவப்படுறான். அப்ப நம்ம பெருசு யாருக்காவது தைரியம் இருந்தா இவன் மேல கைய வைங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியான்யூ என்னோட லிங் ஃபேமிலிக்கு இந்த கேபிட்டல்ல ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்ப இந்த கேபிட்டல்ல என்னோட ஃபேமிலியை ஜோக்கரா பாக்குது அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் குயிஃபாங் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டீமை காட்டுறாங்க. அப்ப நம்ம சர்வெண்ட் யங் மாஸ்டர் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஃபெங்ஜியான் எப்படி சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சிட்டு வரான். அப்ப சர்வெண்ட் ஆமா யங் மாஸ்டர் அப்படின்ட்டு வரான். அப்ப ஒரு கும்பல் வந்து அவன் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கையில இருக்க பேட்டில் பிளாக் பிடிங்கிட்டு நம்ம ஹீரோவோட தலையை தரையில வச்சு பிடிச்சிட்டானுங்க. அப்ப அங்க ஒருத்தன் வரான், நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு என்ன தைரியம் இருந்தா குயின் ஃபேமிலியோட பேட்டில் பிளாக் எடுத்திருப்ப அப்படின்னு கேக்குறான். அப்புறம் இவன் பேரு குயின் ஜாகன், குயின் ஃபேமிலியோட தளபதி. அந்த குயின் ஜாகன் குயின் ஃபேமிலியோட எல்டர்ஸ் அந்த பேட்டில் பிளாக திரும்பி கொண்டு வரணும் ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறான். அப்புறம் இந்த கிரிமினல் குயிஃபாங்க குயின் ஃபேமிலியோட என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுக்கு கூட்டிட்டாங்க, எல்டர்ஸ் இவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம் என்னது அப்படின்னு சாக்க வரானுங்க. நம்ம ஹீரோவை அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆளுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு எல்டர் நீ உன்னோட தேவைக்காக அந்த பேட்டில் பிளாக யூ ஃபேமிலியோட எங்கேஜ்மெண்ட்ல யூஸ் பண்ணிருக்க, இதனால குயின் ஃபேமிலிக்கும் யூ ஃபேமிலிக்கும் ஒரு வாரே வந்திருக்கும், இதனால உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லையா அப்படின்னு அந்த எல்டர் கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த யூ ஃபேமிலி தான் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க, அது மட்டும் இல்லாம நான் இந்த பேட்டில் பிளாக யூஸ் பண்ணதுனால எந்த ஒரு வாரும் கிரியேட் ஆகல, அப்புறம் நான் எப்படி கிரிமினல் அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த எல்டர் நீ நல்லா தான் பேசுற, ஆனா நீ கைங்கொழுவ மாட்டிட்ட, இன்னைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும், அதை உன்னோட கிரேட் கிராண்ட் மதர் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னது கிரேட் கிராண்ட் மதரே இன்னைக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம சர்வெண்ட் கிரேட் கிராண்ட் மதரா, அவங்களுக்கு தான் இந்த குயின் ஃபேமிலியில அதிகப்படியான அதிகாரம் இருக்கு, அவங்க நினைச்சா யாரை வேணாலும் கொல்ல முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த மெடிக்கல் ஹெல்பிங் ஹெட் அவன் டே குயிஃபாங் நீ கண்டிப்பா நீ ஜெயிலுக்கு தான் போக போற அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நீ யாரான்னு கேக்குறான். டே என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் அப்படிங்கிறான். அப்ப எல்லாரும் கிரேட் கிராண்ட் மதர் வந்துட்டாங்க அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் குயிஃபாங் நீ எதுக்காக பேட்டில் பிளாக யூஸ் பண்ண, அது மட்டும் இல்லாம யூ ஃபேமிலியோட எங்கேஜ்மெண்ட்ல போய் எதுக்கு பிரச்சனை பண்ண, இது நம்ம கிளான் ரூல்ஸுக்கு எதிரானது, இவங்க தான் லூ ஃபேங்கா, நம்ம இவங்களை கிரேட் கிராண்ட் மதர்னே கூப்பிட்டுக்கலாம், இவங்க கிராண்ட் மாஸ்டரோட லெவல் 2ல இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் குயிஃபாங் அந்த பேட்டில் பிளாக நான் தான் யூஸ் பண்ணேன், அதுக்கான முழு பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவன் கிராண்ட் மதர் நீ இதை யூஸ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரீசன் கூட அப்படிங்கிறாங்க.
அப்ப நம்ம ஹீரோ ரீசனா இப்ப அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் கிளான்ஸ் இருந்தப்ப போட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு இந்த ரூல்ஸ் எல்லாம் பழசாயிருச்சு, இப்ப இந்த ரூல்ஸை மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாம் டே குயிஃபாங் என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு டென்ஷன் ஆகுறானுங்க. அப்ப அவனோட கிராண்ட் மதர் இதுதான் உன்னோட ரீசனா அப்படின்னு அந்த குச்சை தூக்குறாங்க. நம்ம சர்வன்ட் யங் மாஸ்டர் அவங்க கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் குயிங் ஃபேமிலியோட ஹெட். அவங்க கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாதா, இப்படியே பேசுவீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஃபெங்ஜியான் குயிஃபங் இப்ப பிரச்சனையில மாட்டிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் இந்த குயிஃபங் தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டே போறான். கிரேட் கிராண்ட் மதரை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு கூட இவனுக்கு தெரியாதாட்டங்குது. கண்டிப்பா இவன் கதை இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் நம்ம ஹீரோ கையில அந்த சங்கிலியை உடைச்சிட்டு இது ஒரு நல்ல ரீசன் அப்படிங்கிறாங்க. என்னோட கிராண்ட் சன் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்ததுதான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றீங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சர்வன்ட் எல்டர்ஸ் அப்புறம் அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் குயிஃபங்க்கு நம்ம கிரேட் கிராண்ட் மதர் தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு சாக வரானுங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் குயிஃபங் நிறைய தப்பு பண்ணிருக்கான், அவனை இந்த குயிங் ஃபேமிலி விட்டு வெளியே அனுப்புங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதர் குயிஃபங் இப்ப இந்த ஃபேமிலிக்கு தேவை, இப்ப பழைய ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டு புது ரூல்ஸ் போட வேண்டிய நேரம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் நான் குயிஃபங் கிட்ட அந்த ஓல்டு யூவை பாக்குறேன், அவனும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் கிளான் எல்லாமே ஒன்னா இருக்குன்னு சொன்னான். இப்ப குயிஃபங்கும் அதே தான் சொல்றான், ஃபாரின் கிளான்ஸ் எல்லாருமே இன்னசென்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாம் எனது ஓல்டு யூ வந்து குயிஃபங்காக பேசினாரா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் 5 கிரேட் ஃபேமிலி சேர்ந்து நடத்தக்கூடிய காம்படிஷன் சீக்கிரமா வரப்போகுது, அதுல நீ கலந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எல்டர்ஸ் எல்லாம் எனது ஒரு பனிஷ்மெண்ட் கூட இல்லையா, அதுக்கு பதிலா ரிவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் கிரேட் கிராண்ட் மதர் அந்த காம்படிஷன்ல ஒரு ஃபேமிலில இருந்து லிமிட்டடான மெம்பர்ஸ் மட்டும் தான் கலந்துக்க முடியும், இப்ப யாரையும் சேர்க்க முடியாது, இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதரும் ஆமா அந்த காம்படிஷன் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருச்சு, இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட் இவங்க மறந்துட்டாங்க போல அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அந்த கிரேட் கிராண்ட் மதர் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டை பார்த்து உன்னோட சீட்டை குயிஃபங் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல